அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் சத்தியத்திலிருந்து இணைவைப்பின் பக்கம் திரும்பி சென்றிருக்கக்கூடிய ஃபர்சான் அவர்களினால் ஒரு உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த உரையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவருடைய மார்க்க அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு இவர் கேட்டு போயிருக்கிறார் என்பதற்கு அந்த வீடியோவே மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பிஜே எனக்கு பதில் சொல்லிவிட்டார், பிஜே எனக்கு மறுப்பு பேசிவிட்டார் என்று துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் பேசப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பதில் சொல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். முதலாவதாக நான் என்ன பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த ஃபர்சானுடைய மனமாற்றம் சம்பந்தமாக ஒரு உரையை நான் பேசி வெளியிட்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக கேட்கப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல், வாயை திறக்காமல் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் பதில் என்ற பேரில் ஒளறி தள்ளியிருக்கிறார். அது சம்பந்தமாகவும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறத விட்டுட்டு பிஜே ஒரு 2 நிமிஷம் பேசின உடனே என்ன ஒரே அடியில் பாஞ்சு, ஆஹா பிஜே எனக்கு பதில் சொல்லிட்டார், பிஜே எனக்காக வேண்டி பதில் சொல்லிவிட்டார் என்று சொல்லி துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இவருடைய இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதை போல் இவர் வாயை துறக்க இவர் கேவலப்பட்டு போகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது. மக்களே காரி துப்பக்கூடிய அளவுக்கு இவருடைய அறிவுத்தரம் இந்த அளவுக்கு தான் இருக்கிறதா? ஒரு சத்தியத்திலிருந்து ஒருத்தன் இந்த விலகி போனால் இந்த அளவுக்கு கேடுகெட்டு போவானா, இந்த அளவுக்கு தான் மார்க்கத்தில் அறிவில்லாமல் இருப்பானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய அத்தனை வாதங்களும் இருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றாக அவர் சொல்லக்கூடிய வாதங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். முதலாவதாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவர் என்ன துள்ளி குதிக்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த ஜமாத்தில் இருந்து நீங்கியதால் இந்த ஜமாத் ஆட்டம் கண்டு விட்டது. பார்த்தீங்களா, இந்த ஜமாத் எந்த அளவுக்கு ஆட்டம் கண்டுட்டாங்க. ஹிஷாம் பேசினாரு, அதுக்கு பின்னாடி சயீத் இப்ராஹிம் பேசினாரு, இப்போ பிஜே பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் ஜமாத் ஆட்டம் கண்டதுனால தான் இவங்கெல்லாம் பேசுறாரு என்பதை போன்ற ஒரு விஷயத்தை வாதத்தை முன்வைக்கிறார். இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம்ன்றதை மக்கள் விளங்கி கொள்ளணும். என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, இது பிஜே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கு மறுப்பு பேசுறதுக்காக வேண்டி பிஜே மறுப்பு பேசிட்டாரு, ஜமாத் விட்டு நீங்கினதுனால இவருக்கு ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி அதுல பிஜே பதில் சொன்ன மாதிரி இவர் நினைச்சு கொண்டு இருக்கிறாரு. உண்மையிலே இந்த வீடியோவை பொறுத்த மட்டும், இந்த பிஜே பேசிய உரையை பொறுத்த மட்டும் அது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இது ஃபர்சானுக்காக வேண்டி மறுப்பு பேசுறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. இது 3 மாசத்துக்கு முன்னாடியே முகமது ரசூல்லா மாநாடு ஒவ்வொரு பகுதியிலே நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்படும் போது லண்டன்ல ஆன்லைன் வழியாக நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது 3 மாசத்துக்கு முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமே தவிர இப்ப நேத்து மோனாத் இவர் ஜமாத் விட்டு நீங்கினதுனால ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இதுல முகமது ரசூல்லா சம்பந்தமான விஷயங்களை பிஜே பேசுறாரு. லண்டன்ல இருக்கக்கூடிய சலஃபு கும்பல், கள்ள சலஃபுகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஃபர்சான் இந்த ஜமாத்திலிருந்து நீங்கியதனால எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னா, பாத்தீங்களா எப்படி அப்பாஸ் அலி பிரச்சாரம் பண்ணாரோ, ஜமாத்துடைய தலைவரே ஜமாத்தை விட்டு நீங்கிட்டாரு, அதனால இந்த கொள்கை தான் சரி என்று சொல்லி அவர்களுடைய வழிகட்ட கொள்கையை ஆதாரம் காட்டுவதற்கு இது ஒரு முக்கிய வாதமாக எடுத்து சொன்னாங்க. அப்ப லண்டன்ல இருக்கக்கூடிய மக்கள் பிஜேக்கு தகவல் சொல்றாங்க, இந்த மாதிரி நிலையாக இருக்குது, லண்டன்ல இருக்கக்கூடிய கள்ள சலஃபுகள் இந்த மாதிரி வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, அப்ப அதுக்கு ஒரு தெளிவு கொடுங்க என்று சொல்லப்பட்டதனால கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிஜே உரை நிகழ்த்தின ஒரு நிகழ்ச்சியில ஒரு 2-3 நிமிஷம், ஒரு மிஞ்சி போனா 5-6 நிமிஷம் பேசின ஒரு விஷயம், இதை வச்சுக்கொண்டு பிஜே எனக்கு பதில் சொல்லிட்டாரு, பிஜே எனக்கு மறுப்பு சொல்லிட்டாருன்னு சொல்லி துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப முதலாவது விலங்கன்னு, இது அவருக்காக வேண்டி பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கிடையாது. ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அந்த மக்கள் கோரிக்கை வச்சதனால, இந்த மாதிரி கள்ள சலஃபுகள் பரப்பி கொண்டிருப்பதனால், ஃபர்சான் ஜமாத்தை விட்டு நீங்கதனால சலஃபு கொள்கை சரி சத்தியம் என்பதை போன்ற ஒரு தோரணையில அவர்கள் அவதூறுகளை பரப்பி வருவதனால் அதற்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லப்பட்டதனால பேசப்பட்ட ஒரு விஷயமே தவிர இவர் போனதனால தாக்கம் ஏற்பட்டு பிஜே பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பேசப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இவர் துள்ளி குதிக்கிறாரு, நான் ஜமாத் விட்டு போனதுனால அப்படியே இந்த ஜமாத் ஆட்டம் கண்டு விட்டார்கள், ஃபேஸ்புக்ல எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க என்று சொல்றாரு. இது வெக்கம் இல்லையா இப்படி சொல்றதுக்கு? கேவலமா இல்லை இப்படி பேசுறதுக்கு? நான் கேட்கிறேன், உண்மையிலே தாக்கம்னு சொன்ன என்ன? ஒருத்தர் ஜமாத்தை விட்டு போனதுனால அவரை பற்றி பேசுவது தாக்கமா? பேசுவது தாக்கம் இல்லை, ஏன் இவர் ஜமாத்தை விட்டு போனாரு என்று மக்கள் கேட்பது ஒரு பெரிய தாக்கமா?
அதுவெல்லாம் தாக்கம் இல்லை. உண்மையிலே தாக்கம் என்றால் என்னவென்று சொன்னால், இவர் ஜமாத்தை விட்டு போனதனால, இந்த சத்தியத்தை விட்டு ஷிர்கின் பக்கம் போனதனால இவரோடு சேர்ந்து எத்தனை பேர் இந்த ஜமாத்திலிருந்து போனார்? குறைஞ்ச ஒரு 50 பேர் ஜமாத்திலிருந்து போயிருந்தால், இந்த கொள்கையில் இருந்து நீங்கி இருந்தால், இவர் போனதினால் பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். அப்படியே ஏதாச்சும் ஒரு தாக்கம் இருக்குதா? ஒருத்தரை காட்ட முடியுமா? இந்த ஜமாத்திலிருந்து ஃபர்சான் போனதனால அவருடைய வாதங்களை பார்த்து அவருடைய கொள்கை தான் சரி என்று சத்தியத்திலிருந்து நீங்கி சென்ற ஒருத்தரை காட்ட முடியுமா? ஒரு 2-3 கிலோ இந்த ஜமாத்திலிருந்து உடஞ்சி போயிருச்சு, அதனால் இவங்க அப்படியே தாக்கமாயிட்டாங்க, அப்படியே பிரச்சனை ஆகிட்டாங்க என்று அல்லவா சொல்லியிருக்கணும். அதை சொல்றதை விட்டு என்னை பற்றி பேசுறதுனால, ஃபர்சானை பற்றி பேசுறதுனால பெரிய தாக்கமாயிருச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு வேடிக்கையான ஒரு வாதத்தை வச்சு கொண்டிருக்கிறார். அப்போ இதுவே ஒரு முட்டாள்தனமான வாதம்ன்றதை விளங்கணும். இவர் போனதுனால எந்த தாக்கமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், ஜமாத்தில் இருந்து பாக்கர் வெளியாகி போனாரா இல்லையா? ஜமாத்தில் இருந்து பாக்கரை நீக்கினோமே, அந்த நேரத்தில் ஏற்பட்ட தாக்கத்தின் அளவாவது இவர் விஷயத்தில் ஏற்பட்டிருக்குதா? அவரோட கூட அவர் போகும்போது கூட, ஜமாத்தில் இருந்து இந்த பாக்கர் நீக்கப்படும் போது கூட 2-3 பேர் அவரோட சேர்ந்து போனாங்க. ஒரு சாரார் அவங்களோட சேர்ந்து அவரை சரிகண்டு போகக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவருடைய நிலைமை இருக்குதா? அந்த பாக்கர் போகும்போது ஏற்பட்ட தாக்கம் கூட இவர் போகும்போது கிடையாது. ஒருத்தர் கூட இவரை சரிகண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை கிடையாது. அப்ப இதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு கொண்டு என்ன இவர் யோசிக்கிறாருன்னா, நான் போனதுனால தாக்கம் வந்துருச்சு என்று சொல்றதுக்கு முயற்சி செய்கிறாரு. என்ன தாக்கம்னா என்ன மக்கள் கேள்வி கேட்கறதுனால அது தாக்கமான்றதை ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும். இவர் நீக்கம் விஷயத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இதனால போனா, ஏன் இவர் போனாரு, என்ன பிரச்சனை, என்ன சார் இவர் கேள்விகள் கேட்டிருக்கிறாரா, ஆய்வுகள் ஏதாச்சும் சமர்ப்பிச்சிருக்கிறாரா என்று சொல்லி மக்கள் கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்றது ஒரு தாக்கமா? அதுல எந்த தாக்கமும் கிடையாது. இது தகவல் சொல்றது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது, இதுதான் நடந்தது, இதுதான் இவர் எந்த வாதங்களை முன்வைக்கவில்லை என்று மக்களுக்கு விளக்கம் சொல்வது என்பது ஒரு தாக்கம் எல்லாம் கிடையாது. தாக்கம் என்று சொன்னா ஜமாத்தை 2 உடைச்சிட்டு போயிருக்கணும். உங்களோட சேர்ந்து ஒரு கூட்டம் வந்திருந்தா ஆஹா பெரிய ஒரு தாக்கமா இருக்குது என்று சொல்லி யோசித்து இருக்கலாம். அப்படி எந்தவித தாக்கமுமே நடக்கவில்லை என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ளணும். அதனால் இவர் தேவைக்கில்லாம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார், ஜமாத்தை விட்டு போனதுனால பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறாரு. அப்படி எதுவுமே இல்லைன்றதை ஃபர்ஸ்ட் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நம்ம பேசின வீடியோல இருந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றதை விட்டுட்டு, நம்ம நிறைய வாதங்கள் வச்சிருக்கிறோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்றதை விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்துல எடுத்து அதுலேயும் பதிலின்ற பேரில் கிறுக்குத்தனமாக உளறிட்டு போயிருக்கிறார். ஒரு மார்க்கத்தில் அடிப்படை அறிவு கூட இருக்கக்கூடிய ஒருத்தன் பேசக்கூடிய பேச்சுமா இவருடைய பேச்சு கிடையாது. அந்த அளவுக்கு தான் இவருடைய நிலைமை இருக்குது. என்ன பேசுறான்னு சொல்லி சொன்னா, நம்ம சொன்னோமே, இந்த ஜமாத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து ஈர்க்கப்பட்டு தான் இந்த கொள்கைக்கு வந்திருப்பாங்க. இது யதார்த்தமான உண்மை, அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் உண்மை. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அதுதான் நியதி. அப்ப இவர் ஒரு பெரிய ஒரு வாதமா வச்சிருந்தாரு. இந்த ஜமாத்துல எல்லாருக்குமே கொள்கை தெளிவில்லை, அதை பெரிய கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி சொல்றதை போல இவர் சொன்னாரா? நம்ம பதில் சொல்லியிருந்தோம். ஆட என்னப்பா இது, நீங்க என்ன சொல்றதுக்கு இருக்குது, நாங்களே இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். இதைத்தான் நம்ம முன்னாள் தலைவர் கூட, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய முன்னாள் தலைவர் கூட இதைத்தான் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் கூட சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி அவருடைய வீடியோவை கூட நம்ம போட்டு அந்த மறுப்பை நாங்கள் வெளியிட்டு இருந்தோம். இதுக்கு பதில் சொல்லாமல், இதுக்கு நிறைய நாங்கள் ஆதாரங்கள் கூட வச்சிருந்தோம். இது நம்ம ஜமாத்தில் மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லா அமைப்பிலும் இதுதான் நிலைமை. நீங்களே ஒரு 10 பேரை உருவாக்கினா கூட உங்களை மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. இதை நாங்கள் ஏற்கனவே முன்னாடி வெளியிட்ட வீடியோவில் தெளிவுபடுத்திருந்தோம். இஸ்லாத்தில் கூட, அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் கூட, ரசூல்லா இஸ்லாத்தை சொல்லும் போது கூட இதுதான் நிலைமையாக இருந்துச்சு. சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயங்கள் ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கைக்குள்ள அவர்களும் ஆரம்ப காலத்தில் தெளிவில்லாமல் இருந்து அதற்கு பின்னாடி அவர்கள் கொள்கை உறுதி உள்ளவர்களாக மாறினார்கள் என்று சொல்லி அடுக்கடுக்கான ஆதாரங்களை வச்சு நாங்கள் எங்களுடைய மறுப்பை வெளியிட்டிருந்தோம். இதுக்கு பதில் சொல்றன்ற பேரில் எந்த அளவுக்கு உளறி வச்சிருக்கிறான்னு சொல்லி பாருங்க. இது என்ன சொல்றாரு, சஹாபாக்களோடு இவர்களை ஒப்பிடுகிறார்கள். சஹாபாக்கள் எப்படி ஆரம்பத்தில் தெளிவில்லாமல் இருந்து பின்னாடி தெளிவடைந்தார்களோ அதே போலதான் SLTJ TNTJ என்று இவர்கள் ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் எங்கேயாவது கொள்கையில தெளிவில்லாமல் இருந்தார்களா? கொள்கையில எங்கேயாவது ஆட்டம் கண்டார்களா? மசாலா பிரச்சனைகள்ல சில விஷயங்கள்ல தான் அவர்கள் முரண்பட்டு போனார்களே தவிர மற்றபடி இவர்கள் அகீதா விஷயத்தில் முரண்படவில்லை. சஹாபாக்கள் எங்கே அப்படி முரண்பட்டார்கள் என்று சொல்லி
ஒரு பிரம்மாண்டமான பதில் சொல்ல முடியாத ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை கேட்கிறதா நினைச்சு கொண்டு கிறுக்குத்தனமா உளறி வச்சிருக்கிறார். இந்த கேள்வி கேட்கறதுக்கே காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தன் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இவரா இருக்கட்டும், இவரோடு இருக்கக்கூடிய கூட்டமா இருக்கட்டும், எவனுக்குமே மார்க்கத்தில் அடிப்படை நாலேஜ் இல்லைன்றதுக்கு இந்த கேள்வி ஒரு மிகப்பெரிய ஆதாரம். நான் கேட்கிறேன், சஹாபாக்களை பற்றி கேட்கும்போது கொள்கை விஷயத்தில் அவங்க முரண்பட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அவங்க கொள்கை விஷயத்தில் எப்படியெல்லாம் முரண்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பட்டியல் போடட்டுமா? அக்கீதா விஷயத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் தெளிவில்லாமல் இருந்து பின்னாடி அவர்கள் கொள்கையில உறுதிமிக்கவர்களாக மாறினார்கள் என்று சொல்லி பட்டியல் போடட்டுமா? ஏராளமான செய்திகளை பட்டியல் போட முடியும். இது என்ன விஷயம்னு கேட்டா, குர்ஆனையும் படிச்சில்ல, ஹதீஸையும் படிச்சில்ல, வரலாற்றையும் படிச்சில்ல, எதையுமே படிக்காம இருந்துகிட்டு இந்த மாதிரி சில கிறுக்குத்தனமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு சில செய்திகளை பட்டியல் போட்டு காட்டுறேன். என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய செய்தி என்ன? இஜ்அல் லனா ஸாத் அன்வாத், எங்களுக்கும் அவர்களுக்கு போல எங்களுக்கும் ஸாத் அன்வாத்தை உருவாக்குங்க, ஏற்படுத்தி தாங்க என்று சொல்லி சஹாபாக்கள் கேட்குறாங்க. இதை கேட்கும் போதே ரசூல் என்ன பதில் சொல்றாங்க? இந்த கேள்வி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் எப்படி அவர்களை போல எங்களுக்கும் கடவுள்களை உருவாக்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டார்களோ அதே போலதான் இந்த கேள்வி இருக்குது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது என்ன மசாலா பிரச்சனையா? ஜாத்தான்வாத் எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க, எங்களுக்கு அது போல கடவுள்களை உருவாக்கி தாங்கன்னு சொல்லி கேட்பது இது என்ன தொழுகையில விரல சைக்கிறத போல உள்ள ஒரு பிரச்சனையா? அப்ப எங்க நீங்க என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டதா சொல்றீங்களா? உண்மையில அது மனமாற்றம் தான் ஏற்பட்டிருக்குதா அல்லது மனநிலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? இந்த மாதிரி இது ஹதீஸ்ல நீங்க படிச்சது இல்லையா? இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில பார்த்தது இல்லையா? அப்ப நமக்கு பதில் சொல்றோம்ன்ற பேர்ல ஒன்று கடக்கொண்டு என்னத்தை பேசினாலும் பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு என்ன விளங்கவா போகுதுன்னு நினைச்சு கொண்டு வரட்டு கௌரவத்தில் பேசிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி வரட்டு நம்பிக்கையில பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்குது. அப்ப சஹாபாக்களே ஏற்றிருக்கிறாங்க, எங்களுக்கு கடவுள்களை ஏற்படுத்தி தாங்க, ஸாத் எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க. அது கடவுள் தன்மை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே, இது அக்கீதா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே இது. அதுபோக இன்னும் எக்கச்சக்கமான செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே, சஹாபாக்கள் மறுமை நாளில் நீர் தடாகத்தை விட்டும் தடுக்கப்படுவார்கள், ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் இருந்து அவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, இது எதுக்கு? மசாலா பிரச்சனை சம்பந்தமான விஷயத்துக்காக தான் அவங்க தடுக்கப்படுறாங்களா? பித்அத்துகள் செய்ததனால, பித்அத்துகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி பித்அத்துகளை உருவாக்கினதனால அவர்கள் மறுமையில அந்த நீர் தடாகத்தில் இருந்து தடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, எதனால சொன்னாங்க? அப்ப இதை சிந்திக்கணுமா இல்லையா இந்த செய்தி? அது போக இவர் என்ன நினைச்சிருக்கிறார்? மசாலா அக்கீதா இது என்ன விளங்கி இருக்கிறாரு? அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொன்னா உள்ளன் சம்பந்தப்பட்ட விஷயம் அக்கீதாவில் வரும். இப்ப சஹாபாக்கள் இப்படி ஏராளமான செய்தி நான் ஏற்கனவே சொன்ன செய்திகளில் கூட உங்களுக்கு பார்க்கலாம். உதாரணமா ஒரு நபித்தோழர் தயமன் சம்பந்தப்பட்ட செய்தி, தயமன் சம்பந்தப்பட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தயமம் சம்பந்தப்பட்ட செய்தி இல்ல குர்ஆன்ல இருக்குது, தயமம் செய்து கொள்ளலாம், தண்ணீர் இல்லாவிட்டால் தயமம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லும் போது இவர் என்ன நபித்தோழர் என்ன பதில் சொல்றாரு? இல்ல குர்ஆன்ல இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இந்த குர்ஆன் வசனத்தை காட்டினால் மக்கள் குளிர் நேரத்துல எல்லாம் தயமம் செஞ்சிருவாங்க என்று சொல்லி அவர் பதில் சொல்றாரு. இது என்ன மசாலா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான் தயமம் செய்வதற்கு, அல்லாஹ் அனுமதி தந்திருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது என்று சொல்வது என்ன விஷயம்? இது சின்ன ஒரு மசாலா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா? குர்ஆன்ல இருந்தால் கூட நம்ம அதை மறைக்கணும், அதை சொல்லக்கூடாது என்ற நிலையில இருப்பது இது என்ன சாதாரண ஒரு விஷயமா? அப்ப சஹாபாக்கள் ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருந்தார்கள், அதற்கு பின்னாடி அவர்களுடைய நிலைமை மாறினது. அதுதான் யதார்த்தம். இப்படி எக்கச்சக்கமான செய்திகளை காட்ட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல முத்தலாக் சம்பந்தப்பட்ட செய்தியில முத்தலாக் சொன்னாலும் அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்பட்டது என்று ஆதாரபூர்வமான செய்தி இருந்தும் கூட இல்ல இதுக்கு மாற்றமாகத்தான் செய்வோம் என்று சொல்லி சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்களே, அதற்கு மாற்றமாக நடைமுறை படுத்திருக்கிறாங்களே. அப்ப இது என்ன ரசூலுல்லாஹ் செய்திருந்தாலும் அதுக்கு மாற்றமாக செய்வோம்ன்றது சாதாரண ஒரு விஷயமா? சாதாரண மசாலா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா? இப்படி ஏராளமான செய்திகள் பட்டியல் போட முடியும். அப்ப இதெல்லாம் தெளிவான ஆதாரங்கள். ஒரு கடவுளை எங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளை எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் கூட்டம் எப்படி எங்களுக்கு கடவுளை ஏற்படுத்திட்டாங்கன்னு கேட்டாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க கேள்வி இருக்குது என்று சொல்லி இது அக்கீதா பிரச்சனை தான்ன்றது அவங்களே தெளிவுபடுத்திருக்கிறாங்க.
அப்ப இதெல்லாம் நீங்க படிச்சது இல்லையா? இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் சஹாபாக்களே அகீதா சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஆரம்ப காலத்துல சில குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்திருக்குது. பின்னாடி அவர்கள் கொள்கையில உறுதிமிக்கவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் தர்பியாக்களை செய்து அவர்களை வார்த்தெடுத்தார்கள் என்பதற்கு ஏராளமான செய்திகள் ஆதாரமாக இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள்ல அடிப்படை அறிவு கூட இல்லாம பதில் சொல்றோம்ன்ற பேர்ல எவனோ சொன்னதை கேட்டுக்கிட்டு உளர்ற மாதிரி தான் இருக்குது. அப்ப இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இவர் இந்த ஜமாத்துட்டு போனதுனாலேயோ அல்லது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலேயுமே 100க்கு 100 சரியானவர்கள் இல்லை. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இன்னும் சிலருக்கு தெரியாம இருக்கும். அப்ப எல்லாத்தையுமே தர்பியாக்கள் செய்துதான் அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நிலைப்பாடும். அதனால இந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த மாதிரி கேவலப்பட்டு தான் போவீங்க. இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற கதைன்னு சொல்லுவாங்களே இல்லையா, அந்த மாதிரி கதை தான். எல்லா அமைப்பிலுமே எல்லா ஜமாத்திலுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. சிலர் தெளிவாக இருப்பாங்க, சிலர் தெளிவில்லாமல் இருப்பார்கள். இது யதார்த்தம். இதை நீங்க இந்த சத்தியத்தை இந்த தெளிவான உண்மையை நீங்க மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவீங்களே, இந்த மாதிரி கேவலப்பட்டு தான் போவீங்க. ஒன்று கிடக்கு ஒன்று குர்ஆன்ல இருக்கிறதுக்கு மாற்றமா ஹதீஸ்ல இருக்கிறதுக்கு மாற்றமா தான் பேசிட்டு நீங்க கேவலப்பட்டு போவீங்களே தவிர உங்களை மக்கள் இன்னும் காரி துப்புவாங்களே தவிர உங்களுடைய அறிவு தராதாரத்தை மக்கள் விளங்கிக் கொள்வார்களே தவிர உங்களை பார்த்து மக்கள் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை உள்ளத்துல நீங்க ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் அதான் எதிர்பார்க்கிறோம். நீங்க இன்னும் பேசணும். இந்த மாதிரி நீங்க நிறைய பேசினா தான் நீங்க யாருன்றதை மக்கள் விளங்கிக் கொள்வாங்க. இன்னும் நீங்க கேவலப்பட்டு போவீங்க. இந்த மாதிரி வாதங்களை வைத்தால் தான் நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம் உங்கள்ட்ட இருந்து. இந்த மாதிரி நிறைய 1.5 மணி நேரம் பேசினதுல நிறைய நாங்க பட்டியல் போட்டு வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி இன்னொரு மணி நேரம் பேசினா இன்னும் நாங்க பட்டியல் போடுவோம். நிறைய உங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். இது போல கிறுக்குத்தனமான வாதங்களை நிறைய வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக நாங்க பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்ப அடுத்த விஷயம் என்னன்றதை நாங்க பார்ப்போம். அடுத்தவர் என்ன கேட்கிறான்னு சொன்னா, விலகியது இந்த ஜமாத்திலிருந்து நீங்கியது நாங்க இருக்கக்கூடிய கொள்கை சத்தியம் என்பதற்கு ஆதாரமாக நாங்க சொன்னோமா? நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த ஜமாத்திலிருந்து நீங்கியது சத்தியத்துக்கு ஆதாரம்னு நாங்க சொல்லவே இல்லையே, நீங்க அந்த மாதிரி சித்தரிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இது நாங்க சொன்னோமா? ஃபர்சான் மூளை ஜமாத்திலிருந்து நீங்கிட்டு தான் இருக்கக்கூடிய கொள்கை சத்தியம்ன்றதுக்கு ஜமாத்திலிருந்து நீங்கியதான் ஆதாரம் என்று ஃபர்சான் சொன்னதாக நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்ன்றதை கூட விளங்காம பேசிக்கொண்டிருக்கிறாரு. அப்பாஸ் அலி அப்படி சொன்னாரு. எப்படி சொன்னார் அப்பாஸ் அலி அந்த வீடியோன்னு பேசினாரு. அந்த வீடியோல சொன்னாரா, இந்த இருக்குது தௌஹீத் ஜமாத் வழிகேடுன்றதுக்கு இன்னும் ஹதீஸ் ஆதாரமா இருக்குது, இன்னும் குர்ஆன் வசனம் ஆதாரமா இருக்குது. அதனால இந்த வழிகேடுகள் எல்லாம் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸின் அடிப்படையில் உணர்ந்து ஃபர்சான் இந்த ஜமாத்திலிருந்து நீங்க இருக்கிறாரு, அதனால நாங்க இருக்கக்கூடிய கொள்கை சத்தியம் என்று அப்பாஸ் அலி சொன்னாரா? அப்படி சொல்லல. அப்பாஸ் அலி என்ன சொன்னார்டா, பார்த்தீர்களா அவர் எவ்வளவு பெரிய நல்ல மனிதர், எப்படிப்பட்டவர், அவர் பெரிய கல்வியாளர், மிகப்பெரிய பேச்சாளர், இவரே இந்த ஜமாத்திலிருந்து வந்து விட்டாரு, இந்த ஜமாத்திலிருந்து சத்தியத்தின் பக்கம் வந்து விட்டாரு, இப்படி பேசினாரு. இந்த பேச்சு தேவையில்ல நாங்க சொல்றோம். என்ன பேசிருக்கலாம் நீங்க? நாங்க ஏற்கனவே அப்பாஸ் அலிக்கு நிறைய கேள்வி கேட்டிருக்கிறோம், விவாதத்துக்கு அழைச்சிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக சயீத் இப்ராஹிம் ஒண்டி கொண்டு விவாதம் பண்ண ரெடின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதை விட்டுட்டு பார்த்தீர்களா ஃபர்சான் வந்து விட்டார், பார்த்தீர்களா அந்த ஜமாத்துடைய தலைவரே வந்து விட்டார், இப்படி திசை திருப்பிட்டு இருந்தாரு. அதுக்கு நாங்க பதில் சொன்னோம். அதே போல லண்டன்ல இருக்கக்கூடிய கள்ள சலஃபுகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதே வாதத்தை தான் அவங்களும் வச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தீர்களா தலைவர் வந்து விட்டார், ஃபர்சான் ஜமாத்திலிருந்து வந்து விட்டார். அந்த சலஃபு கொள்கையை சரிகான்றதுக்கு இவர் ஜமாத்திலிருந்து வந்ததை ஒரு முக்கிய ஆதாரமாக சொல்லி கொண்டிருக்கிறாரு. அதனாலதான் பிஜேஎம் அந்த மாதிரி பதில் சொன்னாரு, ஜமாத்திலிருந்து நீங்குவது என்பது இந்த கொள்கை சத்தியம் என்பதற்கு ஆதாரம் கிடையாது, இந்த ஜமாத்துக்குள்ள மக்கள் இணைவது கூட இந்த கொள்கை சத்தியம் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. அதைத்தானே நாங்க ஏற்கனவே நம்முடைய பழைய மறுப்புகள் கூட அதைத்தானே நாங்க சொன்னோம், ஏற்கனவே அதைத்தானே நாங்க தெளிவுபடுத்தியிருந்தோம். பிஜே அவர்கள் கூட பல இடங்கள் அதைத்தானே சொல்லியிருக்கிறாரு, ஒரு கொள்கை சத்தியம் என்பதற்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரத்தை நிறுவீங்க. இவர் போயிட்டாரு அதனால் இந்த கொள்கை சத்தியம், இவர் வந்துட்டாரு அதனால் இந்த கொள்கை சத்தியம், இந்த மாதிரி பேசக்கூடாது. ஃபர்சான் இதை நேரடியாக பேசாவிட்டாலும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய அந்த சலஃபு கும்பல் இந்த மாதிரி தோரணையில பேசப்பட்டதனால தான் அதுக்கு பதில் சொல்லப்பட்டதே தவிர அதனால என்ன செய்யக்கூடாது, ஃபர்சான் இதுக்கு கவலைப்படக்கூடாது, நாங்க இந்த மாதிரி வாதங்களை வைத்ததனால அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிறோமே தவிர இந்த மாதிரி வாதங்களை நீங்க வச்சிருந்தா உங்களுக்கு நாங்க பதில் சொல்லியிருப்போம். அப்ப இதை நாங்க உள்ளத்துல இந்த விஷயத்தை உள்ளத்துல நீங்க ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாத்தீங்களா நாங்க அப்படி சொல்லல, அதாவது இந்த ஜமாத்திலிருந்து நீங்கிறதுனால நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம்னு நாங்க சொல்லல, ஆனா அவர்களுடைய ஜமாத்துல நிறைய மக்கள் வாரதுனால
அதை வந்து சத்தியம் என்று சொல்வதற்கு சித்தரிக்கிறாரு. ஜீரோல இருந்து தான் இந்த ஜமாத் வந்து வளர்ந்துருக்குது. பிஜே அவர்கள் பேசிய ஒரு விஷயம், அந்த லண்டன் உரையில வந்து பிஜே சொல்லுவாரு, நாங்கள் ஜீரோல இருந்து தான் இந்த கொள்கை வளர்ந்துருக்குது. அப்ப இவர் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்கிறாரு, இது வந்து நீங்க மட்டுமா, அசத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஜீரோல இருந்து தான் வந்தாங்க, மூத்தசிலாக்கள் கூட ஜீரோல இருந்து தான் வளர்ந்தார்கள், காதியானிகள் கூட ஜீரோல இருந்து தான் வளர்ந்தாங்க, இப்படி எல்லாருமே ஜீரோல இருந்து தானே வளர்ந்தாங்க, அப்ப இதை வைக்க முடியுமான்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான ஆய்வு செஞ்சு இந்த கேள்வியை கேட்கிறாரு. நாங்கள் என்ன பேசுகிறோம்ன்றதை கூட ஒழுங்காக கேட்காம, எதுக்கு சொல்கிறோம்ன்றதை கூட விளப்பம் இல்லாமல் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. நாங்கள் சொன்னோமா ஜீரோலிருந்து நாங்கள் வந்ததுனால எங்கள் கொள்கை தான் சத்தியம்னு நாங்கள் சொன்னோமா? உங்கள் கள்ள சலஃபுகளுக்கு நாங்கள் சொன்னோம், இப்படி சொல்லாதீங்கப்பா, ஜமாத்திலிருந்து ஒருத்தர் போனதுனால இந்த கொள்கை சரி, இந்த கொள்கை தவறுன்னு நீங்கள் முடிவெடுக்காதீங்க. ஜமாத்திலிருந்து ஒருத்தர் போனதுனால அந்த கொள்கை தவறு என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், இந்த ஜமாத் ஜீரோலிருந்து தான் ஆரம்பமாச்சு. இந்த ஜமாத் ஜீரோல இருந்து இந்த லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உருவாக இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட மாநாடு கூட்டினாலே பல லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா எல்லாம் ஜீரோல இருந்து வந்ததுதான். அப்ப ஒருத்தர் நீங்கிறதுனால நீங்க சரின்னு சொல்ல வருவதாக இருந்தால், இந்த ஜமாத் ஜீரோல இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்களே, அப்ப இதையும் சரி என்று சொல்ல வேண்டும் எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதுதானே தவிர ஜீரோல இருந்து வளர்ந்ததனால் இந்த கொள்கை சரின்னு நாங்க சொன்னோமா? அப்படி நாங்க சொல்லவும் இல்லை, அப்படி சொல்லவும் கூடாது. நம்முடைய நிலைப்பாடை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கிறோம். ஒரு கொள்கையை சத்தியம் என்பதற்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுங்க. அதை விட்டுட்டு ஜமாத்ல இருந்து நீங்கிறதுனால சரி, வந்ததுனால சரி, இந்த தோரணையில பேசாதீங்கன்றதை தான் சகோதரர் பிஜே அவர்களும் அதுல பதிய வச்சிருக்கிறாரே தவிர ஜீரோல இருந்து வளர்ந்ததுனால இந்த கொள்கை சரின்னு சொல்லக்கூடாது என்றதை தான் அதுல அவர் தெளிவுபடுத்திருக்கிறார். அடுத்ததாக ஃபர்சான் அவர் என்ன கேட்கிறான்னு சொன்னா, கெஞ்சுறாரு. என்ன கெஞ்சுறாரு? ஆய்வை மட்டும் கேட்டுறாதீங்கப்பா, என்னட்ட ஆய்வை கேட்டுறாதீங்க, நான் டைம் கிடைக்கும் போது அப்பப்போ சொல்றேன், ஆய்வை கேட்டுறாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. எந்த அளவுக்கு எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஜமாத்ல இருந்து வெளியே போனா ஆய்வை சமர்ப்பிக்கணும்னு எதுவும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா? கட்டாயமா சொல்லத்தான் வேணுமா? இந்த ஜமாத்ல இருந்து வெளியே போனாலே ஆய்வுகள் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு தான் இந்த ஜமாத்ல இருந்து வெளியே போகணும் ஏதாச்சும் நியதி இருக்குதா? இதை வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்களா? நீங்க ஜமாத்ல உங்க ஜமாத்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இணைறாங்களே, இணையும் போதெல்லாம் அவங்க ஆய்வுகள் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு தான் வாராங்களான்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்கிறதா நினைச்சு கொண்டு உளறி கொண்டு இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா, கேட்டுறக்கூடாது, அவர்கிட்ட ஆய்வை கேட்டுறாதீங்க என்று சொல்லி கெஞ்சுறாரு. இதுக்கு நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னு சொன்னா, நாங்க எங்கேயுமே நியதி கிடையாது ஒரு ஜமாத்துல இருந்து ஒருத்தர் வந்து வெளியே போனால் ஆய்வை சமர்ப்பிச்சுட்டு தான் போகணும்னு நியதி கிடையாது. ஆனா எப்ப ஆய்வை சமர்ப்பிக்கணும் என்று சொன்னால், ஒரு ஜமாத்துல இருந்து விலகி இந்த கொள்கை வழிகேடு என்று சொல்லி உங்களுடைய கொள்கை நீங்க பிரச்சாரம் பண்ண போறதாக இருந்தால் நீங்க ஆய்வு சமர்ப்பிக்கணும். அது வந்து ஒரு அறிவுள்ள யாராக இருந்தாலும் இந்த நிலையை ஒத்துக்கொள்வார். ஒரு கொள்கையை வழிகேடுன்னு சொல்ல போறீங்க, ஒரு கொள்கையை வந்து வழிகேடுன்னு பிரச்சாரம் பண்ண போறீங்க, அப்ப நீங்க ஆய்வை சொல்லத்தானே வேணும். ஒரு கொள்கையிலிருந்து தவறுன்னு சொல்லி இன்னொரு கொள்கையை சரிகாணும் போது, சரிகான்றது மட்டும் இல்லாம அதை பிரச்சாரம் பண்ணும் போது கட்டாயமா ஆதாரம் சொல்லத்தான் வேணும். பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் கேட்கத்தான் செய்வாங்க. நீங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தா யாரும் மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு ஜமாத்துல இருந்து நீங்க போய் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நீங்க வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னு சொன்னா மக்கள் ஆய்வத்தாங்க சமர்ப்பிங்கன்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டாங்க. பிரச்சாரம் பண்ண போறோம்ன்ற பேர்ல நீங்க இறங்கினீங்களே, அப்பா மக்கள் கேட்கத்தான் செய்வாங்க. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியதிதான். அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜமாத்திலையும் பலர் இந்த கொள்கையில வந்து இணைகிறாங்க. இணைந்து பிரச்சாரம் பண்ணுவதாக இருந்தால் அவர் ஆய்வை காட்டத்தான் வேணும், அவர் சமர்ப்பிக்கத்தான் வேணும். இந்த ஜமாத்துல வந்து சில தாய்க்கள் வந்து இணைவாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு கொள்கையில இருந்து சுன்னத் ஜமாத்துல இருந்து தாய்க்கள் வந்து இணைவார்கள். வந்து இணையும் போது அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு, சுன்னத் ஜமாத் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுவாங்க, பதில்களை சமர்ப்பிப்பார்கள். இன்னும் சில சாரார் இருப்பாங்க, ஜமாத்துல வந்து சேருவார்கள், அவங்க பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. அப்ப அவர்கிட்ட போய் மக்கள் ஆய்வை கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. அப்ப இது ஒரு அடிப்படை பேசிக்கான ஒரு நாலேஜ். இது தெரியாம ஆய்வு கேட்கிறாங்க, என்னால ஆய்வெல்லாம் தர முடியாது, ஏன் இந்த அளவு கேவலப்பட்டு போகணும்? அப்ப சும்மா இருக்க வேண்டியதானே? அப்ப இந்த கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாம வீட்டில் அடக்கி வாசித்திருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நாம் மக்களுக்கு பேச போறோம்ன்ற பேர்ல சொல்லிட்டு பேசும்போது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடான்னு சொல்லி கேட்டா ஆய்வு சொல்ல மாட்டேன். அப்ப ஏன் இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போகணும்? ஏன் இப்படி கேவலமா மக்கள்கிட்ட வந்து ஏன் இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போகணும்? அப்ப ஆய்வை கேட்கிறோம்னு சொன்னா இந்த அடிப்படையில தான் நாங்க கேட்கிறோம். நம்முடைய ஜமாத்துல ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ண போறதாக இருந்தா அவங்க சொன்ன வாதங்களுக்கு பதில் சொல்லணும். அந்த கொள்கையை தவறுன்னு பிரச்சாரம் பண்ணும் போது அந்த வாதங்களுக்கு பதில் சொல்லணும். சும்மா ஒருத்தர் வந்திருப்பாருன்னா பதில் சொல்ல வேண்டிய கிடையாது. இதுதான் உங்களுக்கும் உள்ள அளவுகோல்.
நீங்க எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் எங்களுடைய கொள்கையை தவறுன்னு பிரச்சாரம் பண்ண போறதா இருந்தால் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, ஆதாரத்தை காட்டுங்க, ஆய்வை காட்டுங்க. அப்ப நீங்க பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தா உங்கள்கிட்ட ஆய்வு கேட்க மாட்டோம். அப்ப இந்த அடிப்படையில் தான் கேட்கிறோம்ன்றத விளங்கணும். ஒன்று மட்டும் விளங்குது, நொந்து போயிட்டாரு. நம்ம மக்கள் கேட்குற கேள்விக்கு ஆய்வை காட்டுங்க, நம்ம வாதங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நொந்துட்டார். ஏண்டா நம்ம அறிவிப்பு போட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நொந்து போயிருக்கிறான்றது மட்டும் இந்த வாதத்திலிருந்து நமக்கு விளங்குது. அப்ப இதுதான் நிலைமை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நமக்கு தெளிவாகுது, இவர் ஆய்வு ஒன்றும் பண்ணலன்னு தெளிவாகுதா இல்லையா? ஆய்வு பண்ணி இருந்தா இவர் என்ன சொல்லணும்? இவ்வளோ கோபப்படக்கூடிய ஆள், இவ்வளோ ஆத்திரப்பட்டு பேசக்கூடிய ஆள் என்னிடத்தில் ஆய்வை கேட்கிறார்கள், இதோ இதுக்கு இருக்கிறது ஆய்வு, இதோ உங்களுடைய கேள்விகளுக்கு பதில். ஹிஷாம் அவர்கள் ஏற்கனவே சில கேள்விகளை கேட்டிருந்தாரு, இணை வைப்பு சம்பந்தமான சில கேள்விகள், சூனியன் சம்பந்தமான சில கேள்விகள் கேட்டிருந்தாரு, அதுக்குரிய பதில் இதோ. இதை சொல்லியிருக்கணுமே. ஒரு ரோஷம் உள்ள ஒரு ஆளாக இருந்தா அதை சொல்றதை விட்டுட்டு ஆய்வு எல்லாம் கேட்டுறாதீங்க, நான் சில விஷயங்கள் ஒப்பிட்டு தான் பார்த்துருக்கிறேன், இனிமே டைம் கிடைக்கும் போது தான் ஆய்வு செய்வேன்ற மாதிரிலே உங்களுடைய பதில் இருக்குது. அப்ப உங்களுடைய நிலைமை என்னன்றதை மக்கள் இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். இந்த மாதிரி சில வாதங்களை வைக்கும் போது நீங்க யாருன்றத இன்னும் மக்கள் பளிச்சுன்னு தெரியக்கூடிய விதத்தில் இருக்குது. அதனால நிறைய இந்த மாதிரி பேசுங்க, இன்னும் நம்முடைய மக்கள் தெளிவடைவார்கள் என்றதை உங்களுக்கு நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். அதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு வராங்க, இஸ்லாத்துக்கு வரும்போது ஒரு நொன் முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வரும்போது அவர் அந்த மற்ற மதம் தவறுன்றதை ஆய்வு செஞ்சு அதை சமர்ப்பிச்சுட்டு தான் வாரான்னு சொல்லி கேட்கிறாரு. எந்த அளவுக்கு இவருடைய அறிவு முத்தி போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இஸ்லாத்துக்கு இதுதான் எல்லாத்துக்கும் உள்ள அளவுகோல். இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்தால் கூட சும்மா அவர் இருப்பார் என்று சொன்னா அவர் ஆய்வெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டி வராது. அவர் பிரச்சாரம் பண்ண போறாருன்னு வைங்க. ஒருத்தர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வராரு, அவர் இந்து மதம் தவறு என்று பிரச்சாரம் பண்ண போனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு முன்னாடி அவர் இருந்த கொள்கை தவறுன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், ஆய்வை சமர்ப்பிக்கத்தான் வேண்டும். அப்ப சும்மாவே இஸ்லாத்துக்கு அவர்கிட்ட பாடணும், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போறான்னு சொன்னா மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்ப இது ஒரு அடிப்படையான விஷயம்ன்றதை மக்கள் விலையும் கொள்ளணும். இந்த மாதிரி அவர் ஆய்வை தரமாட்டேன்றதுக்காக வேண்டி ஆய்வு நான் பதில் சொல்ல மாட்டேன், இவருடைய கேள்விகளுக்கு என்னிடத்துல பதில் இல்லைன்றதுக்காக வேண்டி எந்த அளவுக்கு சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றான்னு சொல்லி விலையும் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சமாளிக்கிறதுக்காக ட்ரை பண்றான்னு சொல்லி பாருங்க. மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். இவர் ஆய்வெல்லாம் பண்ணி போகல, ஆய்வெல்லாம் இவர்கிட்ட கிடையாது, சும்மா தான் இந்த மாதிரி ஏதோ தானோன்னு சொல்லி மனசு குழம்பி போய் தான் போயிருக்கிறாரு. மனமாற்றம் எல்லாம் கிடையாது, மனநிலையே மாறி போயிருக்குதுன்றத மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். அடுத்து என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இவருடைய அந்த மன மாற்றத்துக்கு சில ஆட்கள்கிட்ட ஆய்வை அப்பாஸ் அலி இன்னும் சிலர்கிட்ட ஆய்வை எனக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. சொன்னோடனே என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நம்ம மக்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், அப்போ நீ அவருடைய விஷயங்களை தான் பின்பற்றுறீங்களா, அவரை பின்பற்றி தான் இந்த கொள்கை விட்டு போயிட்டீங்களா, அப்பாஸ் அலியையும் சிலருடைய ஆய்வையும் பார்த்து தான் இந்த ஜமாத் விட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொந்த ஆய்வு இல்லையா, அவரை தான் நீங்கள் பின்பற்றுறீங்களான்னு சொல்லி நம்ம மக்கள் கேட்டிருக்கிறாங்க போல. அதுக்கு ஆதங்கப்பட்டு என்ன சொல்கிறாருண்டா, இப்படி ஒருத்தர் சொன்னால் அவரை பின்பற்றுறேன்னு சொல்லி அர்த்தமா, இப்படி அப்பாஸ் அலியுடைய ஆய்வை பார்த்து நான் இந்த ஜமாத்துல இருந்து நீங்கினேன்னு சொன்னா அப்பாஸ் அலியை நான் பின்பற்றேன்னு சொல்லி அர்த்தமா, இது நியாயமா, இதே கேள்வி உங்களுக்கு கேட்கட்டுமான்னு சொல்லி சில கேள்விகளை கேட்கிறாரு. கேள்வி கேட்கிறோம்ன்ற பேர்ல முட்டாள்தனமான சில கேள்விகளை கேட்கிறாரு. என்ன கேட்கிறான்னு சொன்னா, பிஜே கூட ஹாஃபில் இப்னு ஹஜரை புகழ்ந்து பேசத்தான் செய்யறாரு, அதனால பிஜே ஹாஃபில் இப்னு ஹஜரை தான் பின்பற்றாருன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே போல சைத்தான் நல்ல விஷயம் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பிஜே சொல்லியிருக்கிறாரு, அதனால அவங்க பிஜே சைத்தானை தான் பின்பற்றுகிறான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சில அறிவுபூர்வமான கேள்வி கேட்கிறதா நினைச்சுக்கொண்டு இந்த மாதிரி உளறிக்கொண்டு இருக்கிறாரு. அப்ப முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி சொல்லல, நாங்க ஒபிஷியலா உங்களுக்கு சொல்லல, நீங்க அப்பாஸ் அலியை தான் பின்பற்றுறீங்க, தக்லீத் பண்றீங்க நாங்க சொல்லல. நாங்க ஆனா மக்கள் அந்த மாதிரி விளங்கி இருக்கிறாங்க. ஏன்னா விளங்குறதுக்குரிய நியாயம் இருக்குது. ஏன் நியாயம் இருக்குது? ஒருத்தர் ஒரு வீடியோ பேசுறாரு, வீடியோ பேசும்போது நான் இந்த ஜமாத்திலிருந்து நீங்கினதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி இன்னின்ன வசனங்களுக்கு இவருடைய கொள்கை மாற்றமா இருக்குது, என்னுடைய மனமாற்றம் இதனாலதான் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். என்னுடைய ஆய்வு இதுதான் நம்முடைய பதில் என்று சொல்லியிருக்கணும். அதை சொல்றதை விட்டுட்டு நான் அப்பாஸ் அலியோட ஆய்வு எனக்கு ஹெல்ப் ஆயிருந்துச்சு, எனக்கு இவருடைய ஆய்வு ஹெல்ப் ஆயிருந்துச்சு, இவருடைய ஆய்வு ஹெல்ப் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா மக்கள் என்ன விளங்குவாங்க? என்னடா இது ஆதாரத்தை சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா இவருடைய ஆய்வை கேட்டுதான் நான் போனேன்னு சொன்னா அவங்கள கண்மூடித்தனமா பின்பற்றினதா இல்லவா மக்கள் நினைச்சிருப்பாங்க. கேட்கறதுக்கு நியாயம் இருக்குதான். இதே மாதிரி தான் பிஜே ஹாஃபில் இப்னு ஹஜரை பத்தி சொல்றதா, எல்லா இமாம்களை பற்றியும் பிஜே புகழ்ந்தும் பேசியிருப்பாரு, அவருடைய தவறுகளையும் சுட்டி காட்டியிருப்பாரு.
பிஜே எங்காவது உங்களை போல சொன்னாரா? ஒரு கொள்கை தவறுன்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு கொள்கை தவறுன்னு சொல்லி நீங்க மக்களுக்கு சுட்டி காட்ட போறீங்க. அந்த இடத்துல கொள்கை தவறுன்றதுக்குரிய ஆதாரத்தை சொல்றதை விட்டுட்டு இவர் டாய்வு தான் எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, இவர் டாய்வை பார்த்து தான் நான் இப்படி வந்தேன்னு சொன்னா இது வந்து கிறுக்குத்தனமா இல்லையா? பிஜே இப்படித்தான் இப்னு ஹஜரை பத்தி சொல்லுவாரா? இப்னு ஹஜரை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயத்துல இவர் நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாருன்னா அதை சொல்லுவார். இந்த விஷயத்துல இவர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு, நல்ல விஷயங்கள் ஆதாரம் காட்டிருக்கிறாரு என்று சொல்லி பிஜே சொல்லுவாரு. அப்ப மக்களே எப்படி விளங்கல்ல? இப்னு ஹஜரை தான் பிஜே பின்பற்றான்னு சொல்லி மக்களே விளங்கல்ல. உலகத்துல யாருமே அப்படி யோசிக்கல. ஏன்னா பிஜே வந்து இப்னு ஹஜரை பத்தி சொல்றதும் நீங்க வந்து அப்பாஸ் அலியை பத்தி சொல்றதும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்றத மக்களே விளங்கி இருக்கிறாங்க. ஷைத்தான் கூட நல்லதை சொன்னா ஏற்றுக்கணும் நாங்க சொல்லத்தான் செய்றோம், அது உண்மைதான், நாங்க அதை மருத்துவமா? ஷைத்தான் கூட நல்லதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில தான் நாங்களும் இருக்கிறோம். அதே போல கெட்டதை சொன்னா ஏத்துக்க கூடாதுன்ற நிலையில தான் நாங்க இருக்கிறோம். ஆனா நீங்க அப்படியா சொல்றீங்க? என்ற கொள்கை ஒரு ஒரு ஜமாத்திலிருந்தே நீங்க இருக்கிறாரு, ஒரு ஜமாத்திலிருந்தே கொள்கை தவறுன்னு வெளியே போனவர், நான் இவர் சொன்னதுனால தான் இந்த கருத்தை தான் நான் ஏற்றுக்கொள்வேன், இவர் சொன்ன கருத்தை தான் நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா மக்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க தானே? அப்ப நாங்க என்ன சொல்லல, நீங்க அப்பாஸ் அலியை தான் பின்பற்றீங்க நாங்க சொல்ல வரல, அவர் டாய்வை பார்த்து வந்ததுனால நீங்க அவர் முழுக்க முழுக்க பின்பற்றீங்கன்னு நாங்க சொல்லவில்லை. ஆனா உங்களுடைய நடத்தை அந்த மாதிரி கேள்வியை தான் தோற்றுவிக்கும். மக்கள் அந்த மாதிரி தான் விளங்கி இருக்கிறாங்க. அப்ப இதை நீங்க விளங்கி கொள்ளணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் என்ன கடமையாகுது? இப்ப நீங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க, நான் அப்பாஸ் அலியை பின்பற்றல, அவரை பின்பற்றல, இவரை பின்பற்றலன்னு சொல்லி நீங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. அப்ப உங்க மேல என்ன கடமை இருக்குது? உங்க மேல இன்னும் உங்களுக்கு என்ன கடமை இருக்குது? உங்க வாதத்தை நிலைநாட்டுறது உங்களுக்கு இன்னும் கடமை. உங்க வாதங்களை உங்க ஆய்வுகளை சமர்ப்பிப்பது இன்னும் கடமை. அப்பாஸ் அலி சொன்னதை கேட்டு தான் வந்தேன்னு சொன்னா அப்பாஸ் அலியுடைய ஆய்வு தான் உங்க ஆய்வுன்னு சொல்லி மக்கள் விலையும் கொள்வாங்க. இப்ப நீங்க வேற டிக்ளேர் பண்ணிட்டீங்களே, இல்ல அப்பாஸ் அலியோட ஆய்வு முழுக்க முழுக்க நான் அந்த நிலைப்பாட்டில் கிடையாது, உங்களுக்கு ஒரு ஆய்வு இருக்கிறதா நீங்க சொல்ல வாரீங்களே, அப்ப அதை சமர்ப்பிப்பது இன்னும் கடமை என்றதை வந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டோமே, எந்த வாதத்தை நீங்க வைக்கல, உங்க ஆய்வை சமர்ப்பிக்கல. பிஜே கூட கேட்பாரு, என்ன 3 வீடியோ பேசியிருக்கிறாரு, அதுல என்ன சரி இந்த கொள்கை தவறுன்றதுக்குரிய வாதத்தை சொன்னாரா அப்படின்னு சொல்லி பிஜே கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து அதுக்காக அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணேன், அந்த நிகழ்ச்சி வந்து உங்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா, என்னுடைய மனமாற்றத்துக்கு காரணம் என்ன இதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இதுல போய் உங்களுடைய வாதங்களுக்கு பதில் எதிர்பார்க்கிறீங்களே என்று சொல்லி கேட்கிறாரு. அப்ப நாங்க என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இவர் வந்து கிறுக்குத்தனமா பேசுறான்னு சொல்லி பாருங்க. ஒருத்தர் ஒரு கொள்கையை தவறு கண்டு ஜமாத்துல இருந்து நீங்க இருக்கிறார், ஏன் நீங்கினே, ஏன் இந்த கொள்கை தவறு அப்படின்றதுக்குரிய காரணத்தை பத்தி சொல்ல வரார். அவருடைய மனசே மாறி போனதுக்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி சொல்ல வரும் பொழுது முதலாவது இவர் எதை சொல்லி இருக்கணும்? இந்தா இவங்க இப்படி ஒரு கொள்கை சொல்றாங்க, சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதுன்னு நம்பினா முஷ்ரிக்குன்னு சொல்றாங்க, இது வந்து எனக்கு தாக்கமா இருந்துச்சு. ஏன் தாக்கமா இருந்துச்சுன்னா இந்த குர்ஆன் வசனம் இந்த கருத்துக்கு மாற்றமா இருக்குது, இன்னின ஹதீஸ் இந்த கருத்துக்கு மாற்றமா இருக்குது, அதனால எனக்கு இது ஒரு மனசுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அதை சொன்னாரா? அதை சொல்லல. அதை சொல்லாம விட்டுட்டு பிஜே அப்படி சொன்னார் அதனால எனக்கு மாற்றம் ஏற்பட்டது, அவர் அப்படி சொன்னாரு, அப்துல் நாசர் இப்படி சொன்னாரு அதனால எனக்கு மன மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லுவது, இது ஒரு அறிவுள்ள யாராச்சும் ஒருத்தன் இப்படி பேசுவானா? ஒரு கொள்கையை தவறுன்னு சொல்லி வந்திருக்கும் போது ஆதாரத்தை தானே சொல்லியிருக்கணும். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் அதுக்காக வேண்டி பேசல, நான் அந்த இதுக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மக்கள் வந்து அதை எதிர்பார்ப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஜமாத்துல இருந்து வெளியே போய் ஒரு விஷயத்தை பேசும்போது அதுக்கு பதில் இருக்குதா, என்ன பதில் ஆய்வை முன்வைக்கிறான்னு தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, நீங்க உங்க மனசு மாறிச்சு, ஏன் அவர் அங்க போகும்போது அப்படி பண்ணீங்களா இப்படி பண்ணீங்களா, அதை மக்கள் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. மக்கள் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன ஆதாரம்? அப்ப அதுக்கு பதில் சொல்றது விட்டு, பதில் இருந்தா தானே சொல்றதுக்கு பதில் இருக்கணுமே. பதில் இல்லைன்றதுனால அதை சமாளிக்கிறதுக்காக வேண்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு என்று சொல்லி தேவைக்கில்லாம கதையிலந்து இந்த மாதிரி கேவலப்பட்டு நிற்கிறாருன்றதை வந்து விளங்கி கொள்ளணும். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பதில் சொல்லாமலே உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கமாயிருச்சு, அப்ப பதில் சொன்னா எப்படி இருக்கும் என்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு. எந்த அளவுக்கு இவருக்கு வந்து மண்டக்கணம் தலைக்கேறு இருக்குன்னு சொல்லி பாருங்க. பதில் சொல்லாமலே தாக்கம், பதில் சொன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அப்ப வந்து நாங்க என்ன சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், இவர் போனதுனால எந்த தாக்கமும் கிடையாது. மக்கள் கேள்வி கேட்கிறோம், நாங்கள் பதில் சொல்றோம், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், இதனால எந்த ஒரு தாக்கமும் நீங்க விளங்கக்கூடாது. இது உலகத்துல யாரா இருந்தாலும் ஒருத்தன் ஜமாத்தை விட்டு நீங்கன்னா மக்கள் கேட்கத்தான் செய்வாங்க. யாரு போனா அப்பாஸ் அலி போகும்போதும் மக்கள் கேட்கத்தான் செஞ்சாங்க. அதனால அப்பாஸ் அலியோடு சேர்ந்து மக்கள் சேர்ந்து தொடர்ந்து போயிட்டாங்களா? உங்களை விட ஜமாத்துல வந்து ஆய்வாளர் என்ற பேர்ல நிறைய விவாதங்கள் எல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சாரு.
அப்ப இவர் ஜமாத் விட்டு போகும்போதும் கூட மக்கள் அவரோட சேர்ந்து போகல, அதனாலே எந்த தாக்கமும் வரல. அப்ப நீங்க போனதுனால எந்த தாக்கமும் கிடையாது. இவர் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறான்னா பதில் சொல்லாமலே இவரோ தாக்கம், அப்ப பதில் சொன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறாரு. பதில் சொன்னா இன்னும் கேவலப்பட்டு போவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பதில் இல்லைன்றத மக்கள் விளங்கிட்டாங்க. பதில் இருந்தா நீங்க இன்னும் இவ்வளவு கேவலப்பட்டு கொண்டு இருக்க மாட்டாங்க. இவ்வளவு கேட்கும் போது இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, இவ்வளவு நார கேள்வி கேட்கிறாங்களே, நம்ம பதில் சொல்லணுமேனு சொல்லி ஆதாரத்தை சொல்லியிருக்கணுமே, சொல்ல முடியல. ஏன் உங்கள்கிட்ட பதில் இல்ல. அப்ப இந்த மாதிரி சொல்லி எஸ்கேப்பா பாக்குறாரு. பதில் சொல்லாமலே இவ்வளவு தாக்கம் பாத்தீங்களா, பதில் சொன்னால் எப்படி இருக்கும், எப்படியும் இருக்காது. என் பதில் சொன்னா இன்னும் நான் உங்களுடைய முகத்திலேயே கிளிப்போம். ஒன்றும் கிடையாது, ஆய்வெல்லாம் கிடையாது, உப்பு சப்பு இல்லாத வாதங்களை தான் வைக்கிறாரு. அடுத்தவன் சொன்னதை தான் வாந்தி எடுக்கிறான்றதை வந்து நாங்கள் தோலுறுத்து காட்டுவோம். அப்ப இதை நீங்க விலையும் கொள்ளணும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் வந்து ஜமாத் விட்டு போனதுனால அவரை பற்றி எல்லாருமே பேசுகிறார்கள், அவரை பற்றியே எல்லாரும் பேசுறாங்க. இந்த SLDJல பேசுறாங்க, TNDJல பேசுறாங்க, சயீத் இப்ராஹிம் பேசுறாங்க, PJ பேசுறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம். இப்படி நீங்க நினைக்கிறதாக இருந்தேன்னு சொன்னால், நபிகளாருடைய காலத்துல சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு போனாங்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல சஹாபாக்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு போனாங்களே, போன செய்தியை கூட பதிவு பண்ணித்தானே இருக்கிறாங்க. எதுல? புகார்ல பதிவு பண்ணிருக்குது, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இதை வச்சு பேசலாமா? பார்த்தீர்களா அவங்க அந்த இஸ்லாத்தை விட்டு போனது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. சமுதாயம் ஜெனரேஷனா அதை படிச்சு கொண்டிருக்கிறார்கள், புகாரிலே பதிவு செய்து விட்டார்கள். சொல்லலாமா? ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு போன செய்திய புகாரில கூட பதிவு பண்ணிருக்கிறாங்க. சஹாபாக்கள் சிலர் இஸ்லாத்தை விட்டு நீங்கிய செய்திய புகாரி போன்ற நபிமொழி புஸ்தகங்களே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்ப கூட அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்ல முடியுமா? என்று சொன்னா எப்படி கிறுக்குத்தனமான வாதமோ, எது அது ஒரு முட்டாள்தனமான உப்புச்சப்பில்லாத வாதமோ, அதே போல உள்ள ஒரு வாதம் தான் இது. என்ன பத்தி பேசுறாங்க? எல்லாருமே என்ன பத்தி பேசுறாங்க? உங்களை பத்தி பேசுறானா என்ன? உங்களோட மக்கள் போயிட்டாங்களேன்னு சொல்லி அப்படி எதுவும் தாக்கம் இருக்குதா? அந்த மாதிரி பேசல. இந்த கிறுக்குத்தனமும் ஒன்றுக்கும் இல்லாம ஜமாத்ல இருந்து போயிருக்கிறாரு. ஒரு வாதத்தை கூட முன்வைக்காம நம்முடைய வாதத்துக்கு கூட பதில் சொல்லாம ஜமாத்ல இருந்து போயிருக்கிறாரு என்று சொல்லி மக்களுக்கு நாங்க தகவல் சொல்றோமே தவிர இதனால வேற எந்தவித தாக்கமும் இல்லைன்றதை விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு தாக்கமாக இருப்பதாக நீங்க நினைத்தீங்கன்னு சொன்னா, அப்ப சிலர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இஸ்லாத்தை விட்டு போனது அதை விட பெரிய தாக்கமா நீங்க நினைச்சணும். இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுறதுனால, ஜெனரேஷனா பேசப்படுறதுனால இது ஒரு மிகப்பெரிய தாக்கம் நீங்க விளங்கி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் காலத்துல இஸ்லாத்துட்டு போனதுனால ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பெரிய தாக்கமாயிருச்சு, அல்லாஹ்வுடைய தூதருக்கே மிகப்பெரிய தாக்கம்னு சொல்லி இந்த சலஃபு கும்பலோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கீங்க. அப்ப இதை வந்து நான் உங்களுக்கு பதிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அடுத்ததாக அவர் என்ன வாதம் வைக்கிறான்னு சொன்னா, இந்த ஏற்கனவே நான் பதில் சொன்ன ஒரு விஷயம், அதாவது இந்த இந்தியாவில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வு கூட்டத்துக்கு போய் PJ வந்து அந்த இல்லா பி இல்லான்ற வசனம் வந்து அவருக்கு நெருடலாக இருக்குது என்று ஃபர்சான் சொன்னதுக்குரிய விளக்கத்தை நான் சொன்னேன். உண்மையிலே PJ எந்த அடிப்படையில் சொன்னாரு, உண்மையிலே அந்த வசனம் நெருடலா இருக்குதுன்னு சொல்லி PJ சொன்னாரா, அல்லது இந்த சூனியக்கார கூட்டம் என்னதான் குர்ஆன்ல இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தாலும், சூனியம் பொய்ன்றதுக்கு எக்கச்சக்கமான வசனங்கள் இருந்தாலும் தப்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த வசனத்தை ஆதாரம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு நாங்கள் அழகிய முறையில் பதில் சொல்லணும், மக்களுக்கு இன்னும் அழகா தெளிவுபடுத்தணும், இந்த வசனத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க என்ற கருத்தில் சொன்னாரா, அல்லது இந்த வசனமே எனக்கு நெருடலா இருக்குது என்ற அர்த்தத்தில் சொன்னாரான்றதை வந்து நானும் அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு தான் தெளிவுபடுத்தினேன். அந்த ஆய்வு கூட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி அழகிய முறையில் தெளிவுபடுத்தினேன். அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு இல்ல ஹிஷாம் மௌலவி சொன்னது தவறு, ஹிஷாம் சொன்னது தவறு, அந்த மாதிரி எல்லாம் நடக்கல, இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லி இருக்கணும். அதை சொல்றதை விட்டுட்டு பாத்தீங்களா, PJ லண்டன் மாநாட்டில் பேசும்போது அதுக்கு பதில் சொல்லவில்லை, PJ வந்து அதை மறுக்கவில்லை, அதை மறுக்கலன்றதுனால PJ சொன்னது சரி, அதை மறுக்கலன்றதுனால PJ அதை ஒத்துக்கொண்டு விட்டார், நான் சொன்னது சரி என்பதை போன்ற ஒரு நான் சொன்னது சரின்னு சொல்லி மக்களுக்கு பதிய வைக்கிறார். எவ்வளவு கேட்டு போயிட்டான்னு பாருங்க, எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வைக்கிறான்னு பாருங்க. PJ வந்து இது நான் கேட்கிறேன், PJ வந்து அவருக்கு மறுப்பு பேசுறதுக்காக வேண்டி பேசப்பட்ட ஒரு மாநாடாது. ஃபர்சான் ஜமாத் விட்டு நீங்கிட்டாரு, அவருக்கு மறுப்பு பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி கூடப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மாநாடா கிடையாது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுற ஒரு நிகழ்ச்சியில லண்டன்ல இருக்கக்கூடிய கள்ள சலப்புகள் வந்து இந்த மாதிரி சில தவறான வாதங்களை வைக்கிறதுனால போற போக்கில் 2 விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு போனா, இதுக்கு பதில் சொல்லல, அதனால நான் சொன்னது சரி. ஏன் சொல்லலைன்னா உங்களை அந்த அளவுக்கு பொருள்படுத்தலன்னு சொல்லி அர்த்தம். நீங்க வச்ச ஒவ்வொரு விஷயமா பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு மெட்டர் இல்லைன்றதுனால அதை கண்டுகொள்ளாம போனாரு. ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லவில்லை என்பதனால நான் சொன்னது பொய்யாகிடுமா? PJ வந்து இந்த இல்லா பீஸ் இல்லா விஷயத்துக்கு PJ அதுல பதில் சொல்லவில்லை, பதில் சொல்லலைன்றதுனால நான் சொன்னது பொய்ன்னு சொன்னாரா? அப்படி சொல்லவும் இல்லை.
அப்ப அது எந்த அளவுக்கு அறிவாளின்னு சொல்லி பாருங்க. பிஜே பதில் சொல்லல, அதனால ஹிஷாம் மௌலவி சொன்னது பொய்யாகிவிட்டது. அது சின்ன புள்ள, ஒரு சிறுபிள்ளை கூட என்ன செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. பதில் சொல்லலைன்னா பிஜேட்ட போய் கேளுங்க, பிஜேட்ட போய் நேரடியாக இந்த கேள்வியை சொல்லியே கேளுங்க, இப்படி நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி. பிஜே அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம். அல்லது பிஜே நான் சொன்னது தவறுன்னு மறுத்து பேசியிருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான சில அவதூறுகளுக்கு மட்டும், சில முக்கியமான சில விஷயங்களுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போகும்போது, சில விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் கண்டுகொள்ளாமல் போகும்போது, அது சொன்னது பதில் சொல்லலைன்றதுனால என்ன செய்யக்கூடாது, நான் சொன்னது பொய்ன்னு வந்துடக்கூடாது. பதில் சொல்லலைன்றதுனால நான் சொன்னது பொய்ன்னு ஆகிடாது. அப்ப இது ஒரு அடிமட்ட அறிவு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த அடிப்படையான விஷயத்தை விளங்கிக் கொள்வாங்க. ஆனா இவர் கொள்கையை விட்டு நான் ஆய்வு செஞ்சு போனேன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு நிலையாக இருக்கிறத மக்கள் கண்டு கொண்டிருப்பீங்க. அடுத்ததாக ஃபர்சானா அவர் என்ன ஆதங்கப்படுறான்னு சொன்னா, பிஜே ஃபர்சானா சலஃப்னு சொல்லிட்டாராம். அதனால பார்த்தீர்களா அவதூறு சொல்லிவிட்டார், இல்லாததை புழைந்து சொல்லிவிட்டார் என்று சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறத பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, பிஜே இது அவதூறெல்லாம் சொல்லல. அவர் வெளிப்படை தோற்றத்தை பார்த்து இந்த விஷயத்தை முடிவெடுத்திருக்கிறாரு. அவர் நேரடியா ஃபர்சானோட பேசி உங்க கொள்கை என்ன, நாங்க பேசின அளவுக்கு கூட பிஜே அவரோட நேரடியாக பேசல. நமக்கு கூட நேரடியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர் அப்படி பேசினாரா? எதுவும் கிடையாது. அவர் என்ன பாக்குறாருன்னு சொன்னா, இவர் யாரோட போய் சேர்ந்திருக்கிறாரு. அப்பாஸ் அலி முதலாவது கிளம்பி வந்தாரு. என்ன வந்தாரு பாத்தீங்களா, தலைவர் ஜமாத்தை விட்டு நீங்கி விட்டாரு என்று சொல்லி அப்பாஸ் அலி இவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், ஜமாத்ல நீங்கிட்டாரு என்று சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கும்போது அப்பாஸ் அலி யாரு? அப்பாஸ் அலியை தெளிவான சலஃபு கொள்கைகள் இருக்கக்கூடிய ஆள் தான் அப்பாஸ் அலி. அப்ப இவரை அப்பாஸ் அலி ஃபர்சானை தூக்கி பிடிக்கும் போது பிஜே ஆக்கள் என்ன நினைப்பாங்க, இவர் சலஃபு கொள்கைகள் இருக்கிறார் போல, அதனாலதான் அப்பாஸ் அலி இவரை தூக்கி பிடிக்கிறாரு என்று சொல்லி நினைக்கக்கூடும். அப்படியும் இல்லைன்னு சொன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, நான் இந்த கொள்கைக்கு வர்றதுக்கு அப்பாஸ் அலியுடைய ஆய்வு எனக்கு உதவியாக இருந்துச்சு, அப்பாஸ் அலியுடைய ஆய்வை பார்த்து தான் நான் இந்த கொள்கையிலிருந்து வெளியே வந்தேன்னு சொல்லி சொன்னீங்களே. அப்ப அப்பாஸ் அலியோட ஆய்வு என்ன? அப்பாஸ் அலி சலஃபு கொள்கையில தான் இருக்கிறாரு. சலஃபுகளை நியாயப்படுத்தக்கூடிய சலஃபு, அதாவது சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அப்பாஸ் அலி இருக்கிறாரு. அப்ப அவரோட ஆய்வை பார்த்து நான் ஜமாத்ல இருந்து நீங்க சொன்னா உங்களையும் அப்படித்தானே நினைக்கக்கூடும், உங்களை கூட சலஃபுன்னு சொல்லித்தானே நினைப்பாங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளணும். அவதூறாக சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் கிடையாது. நீங்க நடந்து கொண்ட உங்களோடு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த விதத்தை பார்த்து, நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்து தான் சலஃப்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அதுபோக நீங்க கூட என்ன சொன்னீங்க, அன்னைக்கு கூட நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன், அதாவது என்னுடைய இந்த விலகலை விட்டு குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம் என்று சொல்லி நீங்க அறிக்கையில போட்டிருந்தீங்க. அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கேட்கிறாரு, இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கூட நீங்க சொன்னீங்களா, இல்ல குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான தப்லீக் ஜமாத், அதே போல ஜமாத் இஸ்லாமி, அதே போல சுன்னத் ஜமாத், அதே போல சலஃபுகள், இவங்க யாரும் என்னுடைய விலகலை விட்டு சந்தோஷம் அடையாதீங்கன்னு சொல்லி நீங்க சொன்னீங்களா? தப்லீக் ஜமாத்தை சொன்னீங்க, சுன்னத் ஜமாத்தை சொன்னீங்க, ஜமாத் இஸ்லாமியை சொன்னீங்க, சலஃபை சொல்லுவீங்கன்னு சொல்லி பார்த்தா அதை சொல்றீங்க இல்ல. அப்ப என்ன அர்த்தம், என்ன பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, இவர் கள்ள சலஃபுகளோட கூட்டணி வைக்கிறார் போல என்று நினைப்பாங்களா இல்லையா? நீங்க எங்களை பக்கம் அப்பாஸ் அலியை புகழ்றீங்க, அப்பாஸ் அலி உங்களை பார்த்து புகழ்றாரு, அவர் டாயோ பார்த்து தான் நான் வந்தேன் நீங்க சொல்றீங்க, இவர் ஜமாத்துல எப்படிப்பட்டவர்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. சாதாரண ஒருத்தர் பார்த்தா உங்களை சலஃப்னு நினைப்பாங்களா இல்லையா, சலஃப்னு விளங்குவாங்களா இல்லையா? அப்ப நீங்க சலஃப் இல்லன்றது இப்ப நீங்க கடைசி வீடியோல டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, நான் சலஃப் எல்லாம் கிடையாது, அது வழிகேடு தான், அப்பாஸ் அலி வழிகேடு தான், மற்ற ஆட்கள் வழிகேடு தான்றதை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஆனா இதுக்கு முந்தைய நீங்க சொல்லாம இருந்தீங்களே, அப்பாஸ் அலி வழிகேடு நீங்க சொன்னீங்களா? அப்பாஸ் அலியோட ஆய்வு தான் உங்களுக்கு உதவின்னு சொன்னீங்க. அப்ப அதை நீங்க தெளிவாக பதிவு செய்யவில்லை. அப்பாஸ் அலி வழிகேடு என்று நீங்க சொல்லவில்லை. ஏன்னா அப்பாஸ் அலி சலஃபு கொள்கையில தான் இருக்கிறாரு, இஸ்மாயில் சலஃபி வழிகேடு என்று நீங்க சொல்லவில்லை. அப்ப நீங்க இதெல்லாம் சொல்லாம இருந்துட்டு என்ன சலஃப்னு சொல்லிட்டார்கள் சொல்லி கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இது இட்டுக்கட்டியோ அல்லது உங்க மேல தவறான ஒரு தகவல் சொல்லப்பட்டோ பேசப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. யதார்த்தமா இதை பார்க்கும்போது எல்லாருமே இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. இப்ப கடைசியா நீங்க பேசின வீடியோல தெளிவா சொல்லிட்டீங்க, இது வழிகேடு, சலஃபு வழிகேடு, வஹியை மட்டும்தான் பின்பற்றணும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது ஓகே, நீங்க இப்படி சொல்லப்படும் போது உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க தெளிவுபடுத்துங்க. இதுக்கு பின்னாடியும் நாங்க சலஃபு, அதாவது ஃபர்சான் சலஃப் கொள்கையில தான் இருக்கிறாரு என்று சொன்னால் நீங்க சொல்லலாம். இவங்க இட்டுக்கட்டி சொல்றாங்க, தெரிஞ்சு கொண்டே இவங்க தவறாக சொல்கிறார்கள் என்று சொல்வதற்கு நியாயம் இருக்கிறது. இனிமேல் நாங்க சொல்ல மாட்டோம். இனிமேல் நீங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்து கொண்டால்,
சலஃப் கொள்கையை ஆதரிக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது நடந்து கொண்டால் அப்ப மக்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப சகோதரர் பிஜே அவர்கள் அந்த மாநாட்டில் சொன்ன அர்த்தம் இந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால இவர் சலஃப் சரின்றது எப்படி ஆகிடும்னு சொல்லி பிஜே கேட்பாரு. மன நெருடல் வந்ததுனால நான் இந்த மாதிரி சொன்னதுனால சலஃப் கொள்கைக்கு இது ஆதாரமாக போகுமா, எப்படி சலஃபை சரி காண முடியும் என்று சொல்லி அவர் கேட்டதனுடைய அர்த்தம் என்ன? இந்த அடிப்படையில் பேசப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர இவர் உண்மையிலே சலஃப் கொள்கைக்கு எதிரானவர்ன்றது பிஜே நேரடியாக இவர் டிக்ளேர் பண்ணாத காரணத்தினால பிஜேக்கும் அது தெரியாது, மற்ற பொதுவான மக்களுக்கும் அது ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருந்ததுனால தான் இப்படி பேசப்பட்டதை தவிர இப்போ நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறதுனால இனிமேல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீங்க சலஃப்ன்றதை தெளிவாக நாங்க சொல்ல மாட்டோம், இனிமேல் உங்களுடைய செயல்பாடு தான் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கும் என்ற தகவலையும் நான் இதுக்கு பதிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக இவர் என்ன சொல்றான்னு கேட்டா, பிஜே என்னை பார்த்து ஷைத்தான் விட்டார், ஒருத்தர் ஷைத்தான் இந்த ஜமாத்திலிருந்து போயிருக்கிறார் என்று சொல்லிவிட்டார், என்னை எப்படி ஷைத்தான் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி கவலைப்பட்டு கேட்கிறாரு. அப்ப உங்க ஜமாத்துல இருந்தால் நல்லவர், ஜமாத்தை விட்டு வெளியே போனா ஷைத்தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இதுக்கு நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னு சொன்னா, ஒருத்தரை ஷைத்தான்ன்றது ரெண்டு விதத்துல சொல்லுவோம். ஒன்னு ஷைத்தானை பார்த்து ஒன்னு ஷைத்தானையும் ஷைத்தான்னு சொல்லுவோம், கெட்ட செயல்களை செய்யக்கூடிய ஆளை பார்த்தும் ஷைத்தான்னு சொல்லுவோம், தவறான கெட்ட கொள்கைகள் இருக்கக்கூடிய ஆளை பார்த்து ஷைத்தான்னு சொல்லுவோம். இது ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஏராளமான செய்திகள் கூட இதுக்கு ஆதாரமாக இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தொழுகைக்கு முன்னாடி போகக்கூடிய ஆளை பார்த்து ஷைத்தான்னு சொல்றாங்க. அப்ப உண்மையிலே அவர் ஷைத்தானா? கிடையாது. அவர் கெட்ட செயல்ன்றதுனால அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் ஷைத்தான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் இருக்குது. என்ன, கெட்ட செயல் செய்யக்கூடிய ஆளை பார்த்து ஷைத்தான்னு சொல்வதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ ஒருத்தர் ஒரு இணை வைப்பு கொள்கைக்கு போயிருக்கிறாரு, சத்தியத்துல இருந்து இணை வைப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு போயிருக்கிறாரு, தண்டை இணை வைப்பு கொள்கைக்கு ஆதாரம் கூட எதுவுமே சமர்ப்பிக்காத நிலையில இணை வைப்பு ஆதரிச்சு கொண்டிருக்கிறாரு. இவரை பார்த்து ஷைத்தான்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஷைத்தான் தான் சொல்லும். இணை வைப்பு ஆதரிக்கும் போது ஷைத்தான் சொல்லாம வேற என்ன சொல்றது? இத்தனை வருஷம் முனாஃபிகா நடந்திருக்கிறாரு, முனாஃபிகீன்களை பார்த்து ஷைத்தான் சொல்றது குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது, சொல்ல முடியுமே. அப்ப அந்த அடிப்படையில் ஷைத்தான் சொல்லப்பட்டதே தவிர உண்மையிலே ஷைத்தான் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஷிர்கான கொள்கையை ஆதரிப்பாரு, முனாஃபிக் தனமா நடந்திருப்பாருன்னு சொன்னா அதுல ஷைத்தான்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜே அவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்ன்றதையும் நான் மக்களுக்கு பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்ப அடுத்ததாக இவர் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த லண்டன் மாநாட்டில் பிஜே சொல்றாராம், இந்த டிஎன்டிஜேல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறாங்க, வஹியை நபி வழியை பின்பற்றக்கூடிய கொள்கையில இவங்க தான் இருக்கிறாங்க என்று சொல்லி பிஜே சொல்லிவிட்டார். அப்ப இஸ்லாம் என்பது ஒரு சுருங்கிய மார்க்கமா, டிஎன்டிஜே எஸ்எல்டிஜேக்குள்ள சுருங்கி இருக்குமா, அப்படி ஒருத்தர் சொல்லுவதே வழிகேட்டுக்கு ஆதாரம்னு சொல்லி சில வாதங்களை வைக்கிறாரு. அப்ப இதுக்கு நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னு சொன்னால், பிஜே அந்த உரையை இவர் அறகுறையா கேட்டிருக்கிறார். ஒரு சொல்லும் போதே தெளிவா சொல்றாரு, நான் அறிந்த வகையில் பிஜே சொல்றாரு, நான் அறிந்த வகையில் இந்த கொள்கை, இந்த ஜமாத் மட்டும்தான் இந்த கொள்கையை பகிரங்கமா டிக்ளேர் பண்ணுகிறது, நபி வழியை மட்டும்தான் பின்பற்றணும், வஹியை மட்டும்தான் பின்பற்றணும்ன்றதை நான் அறிந்த வகையில் நம்ம ஜமாத் மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறது என்றதை பிஜே சொல்றாரு. இப்ப இதை வச்சு என்ன தவறு காண முடியாது? உண்மைதானே, ஜமாத் ரீதியா நீங்க என்ன சொல்லணும் இதுக்கு? இல்ல இது தவறு, இந்த ஜமாத் மட்டும் இல்ல, இந்த ஜமாத்தும் வஹியை மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்றாங்க, நபி வழியை மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்கிறார்கள், சலஃபு கொள்கை வழிகேடு என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி ஆதாரம் காட்டணுமே தவிர இதை வச்சுக்கிட்டு இஸ்லாம் சுருங்கி விட்டது அதனால இது வழிகேடு, இது என்ன ஒரு வாதமா? இது அறிவுபூர்வமான ஒரு கேள்வியா, ஒரு வாதமா? அப்ப நீங்க யோசிக்கணும். பிஜே சொல்றாரு, நான் அறிந்த வகையில இந்த ஜமாத் மட்டும்தான் இந்த கொள்கையை சொல்லுது. உண்மையிலே நீங்க ஒவ்வொரு பகுதியில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் வஹி மட்டுமே மார்க்கம், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு அவங்க மட்டும்தான். மற்ற எல்லா அமைப்புகள் கூட மற்ற எல்லா அமைப்புகளும் என்ன சொல்லுவாங்கன்னா குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சாரார் இஜ்மாக்கியா சஹாபாக்கள் சலஃப்னு சொல்லிட்டு போவாங்க, அல்லது குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லுவாங்க, மதுஹப்னு சொல்லுவாங்க. வஹி மட்டும்தான் மார்க்கம்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்டா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். அப்ப அந்த அடிப்படையில் தான் பிஜே சொல்றார், நான் அறிந்த வகையில் இந்த அமைப்பு மட்டும்தான் இந்த கொள்கையை ஆணத்தரமா சொல்லுது, இந்த ஜமாத் மட்டும்தான் சொல்லுது என்று சொன்னாரே தவிர நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, இல்ல தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு வஹி மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றாங்க இப்படி சொல்லியிருக்கணும். அதை சொல்றதை விட்டுட்டு பாத்தீங்களா இவங்க மட்டும்தான் இஸ்லாத்தில் இருக்கிறதா சொல்றாங்க, அப்ப நீங்க காட்டுங்க இன்னின் அமைப்பு இன்னின் கொள்கையில தான் இருக்கிறாங்க, இந்த சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுன்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அதை தெளிவுபடுத்தீங்கன்னா கதை முடிஞ்சிருச்சு.
அப்போ அதை செய்கிறத விட்டுட்டு பார்த்தீர்களா, ஒரு இஸ்லாத்தை வந்து இவர்களோடு இதுக்கு மட்டும் சுருக்கி விட்டார்கள், எஸ்எல்டிஜே டிஎன்டிஜேல இருந்தால் மட்டும்தான் முஸ்லீம்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி எங்கேயாவது சொன்னோமா? நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், எஸ்எல்டிஜே டிஎன்டிஜேல உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நிர்வாகியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த ஒரு அடிமட்ட உறுப்பினராக கூட ஒரு தொண்டராக கூட இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நாம் சொல்லக்கூடிய குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம் சொல்லக்கூடிய கொள்கையை பின்பற்றினால் அவர் முஸ்லீம் தான். அவர் தாராளமாக சொர்க்கம் போகலாம், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கொள்கையை தான் பின்பற்றாரு. டிஎன்டிஜேல பேர் முக்கியம் கிடையாது, டிஎன்டிஜேல உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எஸ்எல்டிஜேல உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜமாத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, ஜமாத்தில் சில ஆட்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்திருப்போம். நடவடிக்கை எடுத்து ஜமாத்தில் இருந்து நாங்கள் நீக்கி வச்சிருப்போம். அவங்க ஜமாத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்கள பார்த்து நாங்கள் வழிகேடுன்னு சொன்னோமா? இப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்ட சிலர் கொள்கையை மாற்றிக்கிட்டு போவாங்க, அவங்க வழிகேட்டின் பக்கம் தான் போயிருக்கிறாங்க. சிலர் கொள்கையை மாற்றாமல் இன்னும் அதே கொள்கையில் இருப்பாங்க, ஜமாத்தில் இருக்க மாட்டார்கள், அவர்களை பார்த்து நாங்கள் வழிகேடுன்னு சொன்னோமா? இல்லை. அதே போல சில நிர்வாகிகளை பிடிக்காம என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, ஜமாத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லி சிலர் போயிருப்பாங்க, இவர்களை பார்த்து நாங்கள் வழிகேடுன்னு சொன்னோமா? ஜமாத்தில் மெம்பர் கூட இருக்காது, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்போம். ஜமாத்தில் இருந்து உங்கள் நடவடிக்கை எனக்கு பர்சனலாக பிடிக்கல, நிர்வாகியை பிடிக்கல, அவரை பிடிக்கல, இவரை பிடிக்கலன்னு சொல்லி ஜமாத்தில் இருந்து போயிருப்பாரு. ஆனால் கொள்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை தான் பின்பற்றி கொண்டிருப்பாரு. இவரை பார்த்து நாங்கள் வழிகேடுன்னு சொல்லலையே, இங்கே ஜமாத்தில் இருக்குன்னு நாங்கள் சொல்லலையே. அப்போ நாங்கள் சொல்லாத ஒரு கருத்தை என்ன செய்கிறாரு, சொன்னதாக சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்கிறார். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இந்த ஜமாத்தில் உறுப்பினராக இருக்க தேவையில்லை, குர்ஆன் சுன்னாவை எந்த ஜமாத்தில் இருந்து பின்பற்றினாலும் ஓகே தான், வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேணும்ன்றதை எந்த பேரை வச்சுக்கணும் நீங்கள் பின்பற்றினாலும் சொர்க்கம் போகலாம்னு தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, இந்த ஜமாத்தில் மட்டும் இருந்தால்தான் சொர்க்கம்னு நாங்கள் சொல்லவும் இல்லை, பிஜே அப்படி சொல்லவும் இல்லை. பிஜே அவர்களும் பல சந்தர்ப்பத்தில் இதை தெளிவுபடுத்திருக்கிறாரு. லண்டன் மாநாட்டில் பிஜே எதை சொல்கிறாருன்னா, அவர் அறிந்த வகையில் ஜமாத் ரீதியாக இந்த அமைப்பு மட்டும்தான் இந்த கொள்கையை சொல்லுது, தனி நபர்கள் சொல்லலாம், இந்த ஜமாத்தில் இல்லாம தனி நபர்கள் கூட என்ன செய்யலாம், இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம்ன்றதை சொல்லலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஜமாத் ரீதியாக நாம் அறிந்த வரையில் இந்த ஜமாத் மட்டும்தான் சொல்லுது என்ற கருத்து தான் சொன்னாரே தவிர, இந்த ஜமாத்தில் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் போகலாம் என்ற கருத்தில் பிஜே அவர்கள் சொல்லவும் இல்லை, நாம் அந்த நிலைப்பாட்டில் சொல்லவும் இல்லைன்றதை வந்து மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஃபர்சான் அவர் குழம்பி போய் என்ன செய்யறாரு, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தலாம்னு முயற்சி செய்யறாரு. இந்த விஷயம் வந்து மக்களிடத்தில் எடுபடாதுன்றதை வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இவர் என்ன கேட்குறான்னு சொன்னால், இந்த நம்முடைய கொள்கை இருக்குது, சூனியம் சம்பந்தப்பட்ட நம்முடைய நிலைப்பாடு இருக்குது, இதை வந்து நாங்கள் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு தயங்குறோமா? எப்படி? அதாவது சூனியத்தை நம்பினா அவன் முஷ்ரிக்கு, சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறதாக நம்பினால் அவன் வந்து முஷ்ரிக்குன்றது நம்முடைய நிலைப்பாடு. இதை வந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறதுக்கு தயங்குறோம். எப்படி தயங்குறோமா? அதாவது இதை கேட்டால் நாங்கள் சமாளிப்போமா? எப்படின்னு சொன்னால், நம்முடைய வாதம் சொல்லப்பட்டு நம்முடைய இந்த சூனியன் சம்பந்தமான நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட்ட பின்னாடியும் ஒருத்தர் மறுத்தா அவன் தான் முஷ்ரிக்கு, இது வந்து மக்கா இமாம்களுக்கெல்லாம் பொருந்தாது, அரபிகளுக்கெல்லாம் இது பொருந்தாது, ஏன்னா நம்முடைய வாதம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த விஷயத்தை சமாளிக்கிறோம். ஏன்னா மண்டலங்களில் போனால் நம்முடைய மக்களுக்கு தொழ முடியாமல் போயிடும், உம்ராவுக்கு போனால் அந்த இமாமை ஃபாலோ பண்ணி தொழ முடியாமல் போகும்ன்றதுனால நாங்கள் இப்படி ஒரு பதில் சொல்கிறோம்னு சொல்லி ஒரு அப்பட்டமான தகவலை பதிவு பண்ணுறாரு. நாங்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறோம், நாங்கள் இப்போ தயங்கியிருக்கிறோமா? நாங்கள் தயங்கியிருந்தேன்னா நீங்கள் இந்த ஜமாத்தில் இருந்திருப்பீங்க. நாங்கள் வந்து முஷ்ரிக்குன்னு சொல்கிறதுனால தான் இந்த ஜமாத்தை விட்டு நீங்கள் போயிருக்கிறீங்க. இதை கூட நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக சொன்னீங்க, இவங்க வந்து முஷ்ரிக்குன்னு சொல்கிறார்கள், ஹதீஸை நம்பினால் முஷ்ரிக்குன்னு சொல்கிறார்கள் என்று சொல்லித்தான் நீங்கள் இந்த ஜமாத்தில் இருந்து போனீங்க. இது சம்பந்தமாக நாங்கள் அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் தெளிவாக என்ன சொல்கிறோம்னா, இந்த பொதுவாலே ஷிர்க்குடைய அளவுகோல் என்ன, ஷிருக்குன்றது வந்து தெளிவுபடுத்தப்படணும். ஒருத்தருக்கு வந்து ஷிருக்குன்றது தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னாடியும் அவர் அந்த கொள்கையை ஆதரித்தால் அவர் தெளிவான இணை வைப்பு தான், அவர் தெளிவான முஷ்ரிக் தான், இணை வைப்பான கொள்கையில தான் இருக்கிறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இமாம்களை பற்றி சவுதியில் இருக்கக்கூடிய ஆள் முஷ்ரிக்கா, மக்கா இமாம் முஷ்ரிக்கா, சவுதியில் இருக்கிற கத்தாரில் இருக்கிற இமாம் முஷ்ரிக்கான்னு சொல்லி கேட்டால் அதை நம்மளால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அவருக்கு இது சம்பந்தமான வாதங்கள் தெளிவுபடுத்தப்பட்டதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இதே கேள்வியை தானே புகாரி இமாமுக்கும் கேட்டீங்க. இது என்ன புதுசாக கேட்குற கேள்வியா? புகாரி இமாமுக்கும் இதை தான் கேட்டீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், புகாரியாக இருந்தால் கூட அவர் அதை நம்பி ஏற்றுக்கொண்டாரா, அவருக்கு அது தெளிவுபடுத்தப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது. தெளிவுபடுத்தப்பட்டிருந்தேன்னு சொன்னால் அவர் தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னாடியும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வார்ன்றா ஷிர்க்கு தான், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்கா இமாம்களுக்கு இது தெரியும்ன்றதுக்கு அவர் என்ன ஆதாரம் சொல்றாருன்னா, அதாவது இந்த சூனியத்தை நம்புறது இணை வைப்பு என்று மக்கா இமாம்களுக்கும் தெரியும், அது அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் வைக்கிறாருன்னு சொன்னா,
மூத்தசிலாக்கள் இந்த கொள்கை அந்த காலத்தில் சொன்னாங்களாம். மூத்தசிலாக்கள் அந்த காலத்தில் கொள்கையை சொன்னதுனால அவர்களுக்கு அரபியிலே மறுப்பு சொல்லப்பட்டுதான். அந்த புத்தகங்களை மக்கா இமாம் படிக்காமல் இல்லை, சவுதியில் இருக்கக்கூடிய அந்த இமாம்கள் படிக்காமல் இல்லை என்று சொல்லி இவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. உண்டு மூத்தசிலாக்கள் என்ன சொன்னார்ன்றது கூட விளப்பமில்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மூத்தசிலாக்களுடைய கொள்கை என்ன, மூத்தசிலாக்கள் என்ன சொன்னாங்கன்றது அவரே படிச்சிருக்கிறாரா இல்லைன்னு தெரியல. அப்போ ஒரு வாதமாக இவர் வச்சிருக்கிறாரு. நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு வகை வந்துச்சா? இந்த மூத்தசிலா சம்பந்தப்பட்ட விஷயத்த புத்தகங்களாகவே மறுப்பு போட்டிருக்கிறாங்கன்னு வைங்களே, உங்களுடைய வாதப்படியே சரி, நம்முடைய கொள்கை ஏற்கனவே சொல்லப்பட்டு அது அரபியில் மறுப்புகள் போடப்பட்டிருக்குது. இதை மக்கா இமாம் படித்தாருன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? மக்கா இமாம், கத்தாரில் இருக்கிற இமாம், குவைத்தில் இருக்கிற இமாம், பஹ்ரைனில் இருக்கிற இமாம்கள் எல்லாருமே இந்த புஸ்தகத்தை படித்தாங்கன்னு உங்களுக்கு வகை வந்துச்சா? அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ இதை நீங்கள் விலகிக் கொள்ளணும். அவர்கள் படித்தாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது நீங்களா இட்டுக்கட்டி சொல்கிறீங்க. உங்களுக்கு வகி வரவும் இல்லை, வகி மூலம் இது அறிவிக்கப்படவும் இல்லை. அடுத்ததாக நம்மளை பொறுத்த மட்டும் மக்கா இமாமாக இருந்தால் கூட இது தெளிவுபடுத்தப்பட்டு சூனியம் சம்பந்தமான விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னாடியும் இல்லை, சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது என்று சொல்லி நம்பினால் முஷ்ரிக்குன்றதை நாங்கள் தயங்கவே மாட்டோம். முஷ்ரிக்குன்னு சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்கள பின்பற்றி தொழக்கூடாதுன்னு நாங்கள் தைரியமாக டிக்ளேர் பண்ணத்தான் செய்வோம். அதான் நம்முடைய நிலைப்பாடு. அவர் முஷ்ரிக்குன்னு தெளிவுபடுத்தப்பட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தொழ மாட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இது தேவைக்கு இல்லாமல் என்ன மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி சில வாதங்களை வைக்கிறாங்க. நம்ம எங்கேயுமே கொள்கையை சொல்றதுக்கு தயங்க மாட்டோம். தெளிவாக நாங்கள் டிக்ளேர் பண்ணி சொல்லத்தான் செய்வோம். ஆனால் அவர்கள் இந்த கொள்கை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது நமக்கு தெரியாது. இந்த கொள்கை அவங்களுக்கு சொல்லப்பட்டதுக்கு பின்னாடியும் அவங்க இதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்படி அதற்கு பின்னாடியும் ஏற்றுக்கொள்வாங்கன்னா முஷ்ரிக்கு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இந்த மாதிரி சில போலி காரணங்களை சொல்லி மக்களை ஏமாத்தலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம எப்பவும் இந்த கொள்கையை சொல்றதுல தெளிவாகத்தான் இருப்போம். இதில் நாங்கள் தயவுதாச்சினே பார்க்க மாட்டோம்ன்றதை நாங்கள் ஆணைத்தரமாக பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்த இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நபி வழியை பின்பற்றக்கூடிய ஆட்கள் என்று பிஜே பேசுறாரு. நாங்கள் நபி வழியை பின்பற்றக்கூடிய ஆட்கள், நபி வழியை நம் வழி என்று சொல்லி நாங்களும் பேசுகிறோம், பிஜே அவர்களும் பேசுகிறாரு. இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் எங்கே நபி வழியை பின்பற்றுறீங்க? நீங்கள் ஹதீஸில் மறுக்கவில்லவா செய்கிறீங்க? ஆதாரபூர்வமான ஹதீஸில் அறிவுக்கு பொருந்தல, அதுக்கு பொருந்தல, இதுக்கு பொருந்தலன்னு மறுக்கத்தானே செய்கிறீங்க. அப்போ நீங்கள் நபி வழியை பின்பற்றக்கூடிய ஆட்களான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நபி வழியை பின்பற்றக்கூடிய ஆட்கள் தான். நாங்கள் ஹதீஸை மறுக்கிறோமா? ஆதாரபூர்வமான எந்த செய்தியாச்சும் நாங்கள் மறுத்தோமா? நாங்கள் மறுக்கக்கூடிய செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் சொல்லப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தான் நாங்கள் மறுக்கிறோமே தவிர ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸில் நாங்கள் மறுக்க மாட்டோம். இதை நிரூபிங்கன்னு சொன்னால், நாங்கள் எந்த செய்திகள் எல்லாம் மறுக்கிறோமோ, இது குர்ஆனுக்கு முரணானது, பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் நாங்கள் இதையெல்லாம் மறுக்கிறோமோ, அது ரசூல்லா சொன்னதுதான்னு நிரூபிங்கன்னு சொன்னால், அதை சொல்கிறத விட்டுட்டு அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் எடுத்துக்கொண்டு போக வேண்டியதானே, கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டியதானே என்ற ஸ்டைலில் சொல்கிறாரு. நம்முடைய நிலைப்பாடு என்ன? வஹி என்று உறுதிப்படுத்தப்பட்டால், ஹதீஸ் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் எவை என்ன சொன்னால் நாங்கள் பின்பற்றுவோம். ஊரே எதிர்த்தாலும், ஒட்டுமொத்த சமுதாயம் எதிர்த்தால் நாங்கள் பின்பற்றுவோம். நபி வழியே இல்லாமல் ஒரு செய்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்றதை உறுதிப்படுத்தப்படாமல் இருக்குது, அதை எப்படி நாங்கள் பின்பற்றுறது? அறிவிப்பாளர் மட்டும் சரியாக இருந்தால் ஏற்றுக்கலாமா? அறிவிப்பாளர் மட்டும் ஒருத்தர் இமாம் ஒரு அறிவிப்பாளரை பார்த்து சரின்னு சொன்னா அவர் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படின்னு சொன்னா நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. ஏற்கனவே நான் சொன்னேனா இல்லையா, புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, இன்னம சுமுஃபி சலாசா, இந்த சகுனம் என்றது 3 விஷயத்துல தான் இருக்குது. வீட்டில், பெண்ணில், அதே போல குதிரையில், இந்த 3 விஷயத்துல சகுனம் இருக்கிறதாக புகாரியில் ஆதாரபூர்வமான செய்தி, அவர்களுடைய பார்வையில் அறிவிப்பாளர் அடிப்படையில் ஒரு சரியான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி நாங்கள் மறுக்கிறோம். நீங்கள் அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கணுமே. அறிவிப்பாளர் சரின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளணுமே. இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சகுனம் சம்பந்தப்பட்ட இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் சகுனம் இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண நீங்கள் ரெடியா? அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்களே. அதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு அப்படி மறுக்கிறாங்க, அறிவுக்கு பொருளாக மறுக்கிறாங்க, இப்படி இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு மறுக்கிறாங்க, நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்கன்னு ஏன் இந்த மாதிரி பேசணும்? பதில் சொல்லுங்க. அப்போ அது மாத்திரம் இல்லாமல் எவ்வளவு செய்திகள் ஷாதுன்னு சொல்லி மறுக்கிறீங்க. ஏன் மறுக்கிறீங்க? அறிவிப்பாளர் நல்லது தானே. ஷாதுன்னு சொன்னால் என்ன? ஒருத்தர் ஒரு செய்தி இருக்குது, குறைந்த அறிவிப்பாளர் வழியாக ஒரு செய்தி வந்திருக்குது, அதுக்கு நேர்மாற்றமாக அதிகமான அறிவிப்பாளர்கள் ஒரு செய்தி அறிவிச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக ஹதீஸ்கலை விதி என்னன்னு சொன்னால், அதிகமான அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய செய்தியை தான் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் ஷாதுன்ற ஹதீஸ்கலை விதியுடைய விளக்கம். என்ன? ஒரு செய்தியை உதாரணத்துக்கு ஒரு 2 அறிவிப்பாளர் அறிவிச்சிருப்பாங்கன்னு வைங்க,
அதற்கு நேர்மாற்றமாக இன்னொரு ஹதீஸ் வருது, அது ஒரு 10 அறிவிப்பாளர் அறிவிச்சிருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா 10 பேர் ஒரு செய்தி அறிவிச்சிருக்கிறதுனால 2 பேர் அதுக்கு மாற்றமாக அறிவிச்சிருக்கிறதுனால இந்த 2 பேருடைய செய்தியை மறுக்க வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி மறுப்பார்கள். மற்றபடி அந்த 2 அறிவிப்பாளரும் பலவீனமான ஆளுன்னு சொல்லி மறுப்பாங்களா? மறுக்க மாட்டாங்க. அதில் பலவீனமே கிடையாது. அவர் இமாம்கள் நல்ல சிலாயத்து தான் சொல்லியிருப்பாங்க, அவருடைய நினைவாற்றல் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி இருந்தாலும் மறுப்பாங்க. ஏன்? 10 பேருக்கு மாற்றமாக இவர் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ ஹதீஸுக்கு ஹதீஸ் மாற்றமாக இருந்தாலே ஹதீஸை மறுக்கிறீங்க. குர்ஆன்ன்றது எத்தனை லட்சக்கணக்கான அறிவிப்பாளர் அறிவித்த செய்தி. குர்ஆன் என்பது பல லட்சக்கணக்கான மக்கள் அறிவித்த செய்தி. அந்த செய்திக்கு மாற்றமாக ஒரு செய்தி இருக்கும் என்று, ஒரு ஹதீஸ் என்ற பேரில் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் அறிவிச்சிருப்பாங்க ஒரு ஹதீஸை. மிஞ்சி போனா அந்த மாதிரி செய்திகள் தேடுறது கூட ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். சரி, ஒரு வாதத்துக்கு 10 பேரை அறிவிச்சிருக்கட்டுமே, குர்ஆன்ல ஒரு செய்தி இருக்குது, பல லட்சக்கணக்கான மக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, அதுக்கு மாற்றமாக ஒரு 10 பேர் அறிவிச்சிருப்பாங்கன்னு சொன்னா எதை நீங்க எடுத்துக்கொள்ளணும்? ஒரு அறிவுள்ள, ஒரு சாதாரண அறிவுள்ள ஒரு ஆளா இருந்தால் கூட எதை எடுத்துக்கொள்வாங்க? பல லட்சக்கணக்கான மக்கள் அறிவிச்ச செய்தியை தானே எடுத்துக்கொள்வார்கள். அப்ப ஏன் இது அறிவிப்பாளர் சரின்னு சொன்னா 2 எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் அப்ப இந்த ஹதீஸை மறுக்கிறீங்க? அப்ப நீங்களே என்ன ஹதீஸ் மறுப்பாளர்கள் தான். அப்ப இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாம இல்திராப்னு சொல்லி ஹதீஸ் கலையில் ஒரு விதி இருக்குது. அது என்ன? பல செய்திகள் இருக்கும், ஒண்ணுக்கு முரணாக இருக்கும். ஆனா அறிவிப்பாளர் தனிப்பட்ட ரீதியாக நீங்க ஒவ்வொரு அறிவிப்பாளர் எடுத்து பார்த்தா எல்லாம் நல்லவராக தான் இருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது, அறிவிப்பாளர்கள் எந்த குளறுபடியும் இருக்காது. ஆனா செய்தியை பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு முரணாக இருக்கும். என்ன செய்வாங்க? ஹதீஸை பூரா ஏற்றுக்க முடியாது, இது இல்திரா குழப்பமா இருக்கு, குளறுபடியா இருக்குது, அதனால செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தட்டுவாங்க. அறிவிப்பாளர் சரியா இருந்தாலே ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இதை ஏற்றுக்க வேண்டியதானே? அப்ப இந்த மாதிரி சில கிறுக்கு கேள்விகளை கேட்டு மக்கள்கிட்ட கேவலப்படக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்ம மறுக்கிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட செய்தியை மறுக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்லாத, ரசூலுல்லாஹ் சொன்னதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை மறுக்கிறோம். அதுவும் ஏன் மறுக்கிறோம்? குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குதுன்னு சொல்லி மறுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி சில செய்திகளை சொல்லி மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறாரு. ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன? தெளிவா வஹியத்தான் பின்பற்றுறோம், நம்ம தான் நபி வழிக்கு சொந்த நபி வழியைத்தான் பின்பற்றணும், நாங்க தான் சொல்லி கொண்டிருக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றதை இந்த இடத்துல நாங்க பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்ப அடுத்ததா இவர் என்ன வாதம் வைக்கிறான்னு சொன்னா, ஜமாத்துடைய அந்த அறிவும் அமலும் என்று சொல்லக்கூடிய அந்த செயல் திட்டம், இது ஒரு நல்ல செயல் திட்டம் தான், இதை நீங்க நல்ல விதத்தில் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, இதுல கூட இவங்க என்னத்தை வச்சிருக்கிறாங்க? 3 புஸ்தகத்தை மாநில நிர்வாகம் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதுல ஒன்னு எம்ஏ சுலைமான் அவர்கள் எழுதிய நபி வழி தொழுகை சட்டம், இந்த புத்தகம் எம்ஏ சுலைமான் எழுதிய நபி வழி தொழுகை சட்டம் என்ற ஒரு புஸ்தகம். அதே போல மதுஹபு சம்பந்தமா பிஜே அவர்கள் எழுதின ஒரு புஸ்தகம். அதே போல நபித்தோழரும் நமது நிலை என்று பிஜே அவர்கள் எழுதிய புஸ்தகம். இதை சொல்லி என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாத்தீங்களா எப்படி தப்லீக் ஜமாத் தாலீமை படிக்கிறாங்களோ அதே போல இவர்கள் பிஜே எழுதின புஸ்தகத்தை தான் படிக்கிறாங்க என்று சொல்லி, எப்படி தப்லீக் ஜமாத் தாலீமை நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ அதே போல பிஜே எழுதின புஸ்தகத்தை தான் இவங்க நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, அதைத்தான் இவங்க படிக்க சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸை படிக்க சொல்றாங்க இல்ல என்று சொல்லி ஒரு முட்டாள்தனமான வாதத்தை வைக்கிறாரு. எந்த அளவுக்கெல்லாம் இப்படிதான், அதாவது சத்தியத்துக்கு மாற்றமாக பேச போயிட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி தான் கிறுக்குத்தனமா உளர ஆரம்பிப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதை ஃபர்ஸா நிரூபிச்சு கொண்டிருக்கிறாரு. இதை நாங்கள் இந்த புஸ்தகத்தை படிக்க சொல்லியிருக்கோம். ஏன் படிக்க சொல்லியிருக்கிறோம்? அடிப்படை அறிவு கூட கிடையாதா? ஏன் இந்த 3 புஸ்தகத்தை படிக்க சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுக்கு தூண்டக்கூடிய புஸ்தகம். நபித்தோழரும் நமது நிலை என்ற புஸ்தகத்தை படிக்க சொல்றோம். ஏன்? அதுல நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது அப்படின்ற வாதங்களுக்குரிய பதில் இருக்கும். நபித்தோழரை பின்பற்றக்கூடாது, வஹியை மட்டும்தான் பின்பற்றணும் என்று கள்ள சலஃபுகள் வைக்கக்கூடிய அந்த நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது, வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. இல்ல நபித்தோழர்களையும் பின்பற்ற வேண்டும்னு கள்ள சலஃபுகள் வாதங்களை வைத்திருப்பாங்களே, அந்த வாதங்களுக்குரிய பதில் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். அதை ஒருத்தர் படிச்சு கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு பதில் சொல்றதுக்கு இது வசதியா இருக்குமே. அதே போல வஹியை மட்டும்தான் பின்பற்றணும், ஹதீஸ் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றணும் என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுக்கு தூண்டுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனமாக இருக்குமே. அதனாலதான் இதை படிக்க சொல்றோம். புகாரி எடுத்து படிங்கன்னு சொன்னா நபித்தோழர்களை பின்பற்ற கூடாதுன்றதுக்குரிய ஆதாரம் ஆர்கியூமெண்ட் அதுல இருக்குமா? அவங்க சலஃபுகள் கள்ள சலஃபுகள் வைக்கக்கூடிய வாதங்களுக்குரிய பதில் அதுல இருக்குமா? இருக்காது. அப்ப இது சாதாரண அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இதை கேள்வி எழுப்ப மாட்டாங்க. இவர் கேள்வி எழுப்புறாரு. தப்லீக் ஜமாத் தாலீம் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க, குர்ஆனை படிக்க கூடாதுன்னு சொல்லு, குர்ஆனை படிக்க அனுமதிக்க மாட்டார்கள், பள்ளிவாசல்ல குர்ஆனை படிச்சு அடிப்பாங்க. நாங்க அப்படி சொல்றோமா? இந்த புஸ்தகத்தை படிக்க சொல்றதே குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுக்கு ஆர்வம் மூட்டுறதுக்கு தான்.
இந்த புஸ்தகத்தை வந்து நாங்கள் ஒரு எக்ஸாமுக்காக வேண்டி வச்சிருக்கோம். இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கிறோம். 6 மாசத்துக்கு பின்னாடி எக்ஸாம் வைப்போம். எக்ஸாமுக்காக வேண்டி ஒரு 3 விஷயத்தை புஸ்தகத்தை அறிமுகப்படுத்திருக்கும் போது இது வந்து தப்லீக் ஜமாத்தோட ஒப்பிடுறது ஒரு சாதாரண அடிப்படை அறிவுள்ள ஒருத்தன் இதை சொல்லுவானா? தப்லீக் ஜமாத் ஹதீஸை படிக்கூட மாட்டாங்க, குர்ஆனை படிக்கூட மாட்டாங்க. நாங்கள் அதை படிக்க சொல்கிறோம். படிக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்கு இதை ஒரு ஆதாரமாக துணை சான்றாக இந்த புஸ்தகங்களை படிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இதை வந்து ஒரு வாதமாக வைத்து பார்த்தீர்களா, இவங்க வந்து தப்லீக் ஜமாத்தை போலதான் என்று சொல்லி கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் நம்முடைய மக்களுக்கு ஏன் இந்த மாதிரி புஸ்தகங்களை வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் வாதங்களை தெரிந்து அவர்களுக்கு பதில் சொல்வதோடு குர்ஆன் சுன்னா விளங்கி கொள்ளணும். அதே போல் 6 மாச இறுதியில் பரீட்சை வைப்போம். பரீட்சைக்காக வேண்டி இந்த ஒரு விஷயத்தை காட்டிருக்கிறோமே தவிர இதை குர்ஆன் ஹதீஸை தான் படிக்கணும், குர்ஆன் ஹதீஸை படிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவும் இல்லை. தாராளமாக குர்ஆன் ஹதீஸையும் படிக்கலாம். எக்ஸாமுக்கு இந்த 3 புஸ்தகங்கள் எடுப்போம் என்ற தகவலை சொல்லியிருக்கிறோம். அதுபோக நான் கேட்கிறேன், இவரும் மதரசால பாடம் நடத்தினார். வேற வேற மதரசாக்கள்லையும் பாடம் நடத்தப்படும். மதரசாக்கள் எல்லாருமே குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் படிக்கணும்ன்றதுனால புகாரி குர்ஆன் இதை மட்டும்தான் படிச்சு கொடுப்பாங்களா, இல்லை வேற வேற புஸ்தகங்கள் படிச்சு கொடுப்பாங்களா? நீங்களும் படிச்சு கொடுத்தீங்களே, ஏன் படிச்சு கொடுத்தீங்க? அப்போ நபி வழி அடிப்படையில் இயங்கக்கூடிய மதரசால குர்ஆனே ஹதீஸை மட்டும்தான் படிக்கணும், அதனால குர்ஆனை மட்டும் படிங்க, ஹதீஸை மட்டும் படிங்கன்னு சொல்றதா ஒரு அறிவாளி அப்படி சொல்லுவானா? மற்ற புஸ்தகங்களே படிப்போம். ஏன்? எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய வாதங்கள் என்னென்ன வச்சிருக்கிறாங்க அதை விளங்கி கொள்றதுக்காக வேண்டி. அப்போ இது வந்து ஒரு அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய எல்லாருமே விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த சத்தியத்துக்கு மாற்றமா பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒன்றுகடை கொண்டு உளறி கொண்டிருக்கிறான்றதை வந்து மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். அப்போ அறிவும் அவளும் சம்பந்தமான செயல் திட்டத்தில் இதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த போறோம். மற்றபடி இந்த புஸ்தகத்தை தான் படிக்கணும், இது விட்டு வேறு எதுவுமே படிக்கக்கூடாது, குர்ஆன் ஹதீஸை படிக்கக்கூடாது, புகாரியை திறக்கவே கூடாது நாங்கள் சொன்னோமா? அப்படி நாங்கள் சொல்லவும் இல்லை. தாராளமாக படிக்கலாம். அதை ஆர்வம் ஊட்டுறதுக்கு தான் இந்த 3 புஸ்தகத்தை நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோம்ன்றதை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவர் என்ன ஆதங்கப்படுறான்னு சொன்னால், என்னை பார்த்து முனாஃபிக்னு சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து பிஜே எஸ்எல்டிஜாக்கள் எல்லாம் வந்து முனாஃபிக்னு சொல்கிறாங்க, நான் வந்து இதை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நான் இதை ஒப்படைக்கிறேன், அல்லாஹ் இதுக்கு மறுமையில் தீர்ப்பளிப்பான்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசி கொண்டிருக்கிறாரு. நாங்கள் வந்து ஏன் முனாஃபிக்னு சொன்னோம்? உங்கள் உள்ளத்தை புலந்து பார்த்து இதுக்கெல்லாம் வகி வர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை முனாஃபிக்னு சொல்றது உங்களுடைய வெளிப்படை தோற்றத்தை பார்த்தா நாங்கள் சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வழக்கு வரும்போது 2 சாரார் வழக்கு கொண்டு வருவாங்க, கொண்டு வரும்போது நான் வெளிப்படை வாதங்களை வைத்து தான் நான் தீர்ப்பளிப்பேன், தீர்ப்பளிக்கும் போது உண்மையிலே பொய்யான வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தா அவருக்கு மறுமையில தண்டனை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ உண்மையிலே ஒரு நல்ல ஒருத்தர் கூட வாதத்தின் அடிப்படையில் தவறான வாதங்களை சரியான விதத்தில் சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் தவறாக கூட தீர்ப்பளிச்சிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கும் போது ஒரு நல்லவருக்கு கூட கெட்டவர்னு தீர்ப்பு வழங்கியிருக்கலாம், தண்டனை கொடுத்திருக்கலாம். எந்த அடிப்படையில்? உள்ளத்தை புலந்து பார்த்து வஹி வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. அது அந்த வெளிப்படையாக வைக்கக்கூடிய வாதங்களை வைத்து தான் ரசூலுல்லாஹ் முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் உங்களை பார்த்து முனாஃபிக்னு சொன்னோம்னா ஏன் சொன்னோம்? உங்கள் நடத்தையை பார்த்து சொல்கிறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி பிஜே ஒரு விஷயத்தில் அந்த ஆய்வு கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்து கொண்டதான் நீங்கள் சொல்கிறீங்களே, சரியான ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் வந்து எனக்கு மனசுக்கு நெருடலாக இருக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிஜே சொல்லிட்டாரு, மனசுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லி அப்போவே ஒதுங்கியிருக்கணுமே, அல்ல அதை சுட்டி காட்டிருக்கணுமே. அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு சத்தம் இல்லாமல் ஜமாத்துக்குள்ளே இருந்துட்டு தலைவர் போஸ்ட் எடுக்கும் வரைக்கும் சத்தம் இல்லாமல் இருந்துட்டு இப்போ இதை சொன்னால் முனாஃபிக்னு சொன்னால் வேற என்ன சொல்கிறது? சரி, அதை விட்டுருங்க. இந்த வசனம் சம்பந்தமா 2வது அத்தியாயம் 102வது வசனம் சம்பந்தமா பிஜே நெருடலா இருக்குதுன்னு சொன்னதா நீங்க சொல்றீங்களே, அதற்கு பின்னாடி உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா? ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா? நெருடல் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இல்ல இனிமே இது சம்பந்தமா நான் பேச மாட்டேன்டாவது முடிவு எடுத்திருக்கணுமா இல்லையா? ஏன் 2வது அத்தியாயம் 102வது வசனம் சம்பந்தமா நீங்க விளக்கம் சொன்னீங்க? சூனியம்ன்றது வேற, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய கலைன்றது வேறன்னு நீங்க விளக்கம் சொன்னீங்களா இல்லையா? ஜமாத்தை விட்டு நீங்கிறதுக்கு ஒரு முன்னாடி கூட தர்கா டவுன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில சூனியம் சம்பந்தமா தெளிவுபடுத்தினீங்களா இல்லையா? அப்ப இது முனாஃபிக் தனமா இல்லையா? இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தெளிவான பச்சை முனாஃபிக் தான். ஒரு மனசுக்கு சங்கடமா இருக்குதா? அப்துல் நாசர் இந்த மாதிரி நடந்த விவாத மசூரா இப்படி நடந்துட்டாரு, இப்படி ஹதீஸ் மறுக்கப்பட்டுச்சு, நம்ம மனசுக்கு நெருடலாக இருக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடி பிஜே சொன்ன மனசுக்கு நெருடலாக இருக்குது என்று இருந்தால் தலைவர் போஸ்ட்டுக்கு வந்திருக்க கூடாது, சூனியன் சம்பந்தமா பேசியிருக்க கூடாது. 2வது அத்தியாயம் 102வது வசனத்துக்கு இந்த விளக்கம் தவறு என்று சொல்லி ஒதுங்கி இருக்கணும். நீங்களே ஏன் விளக்கம் சொன்னீங்க? உங்களுக்கு தானே நெருடலா ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்படி அந்த கருத்தை நீங்க சொல்லி இருக்கலாம்? நீங்க சொன்னீங்களே. அப்ப இது முனாஃபிக் தனத்துக்கு அடையாளமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இவருக்கு பக்கத்தில் ஆரம்பத்தில் பேசும்போது இவருக்கு பக்கத்தில் இருந்தாரே அவரே பதில் சொல்றார். என்ன பதில்னு சொன்னா,
அவரிடத்துல கேட்கப்படுது, நீங்க ஜமாத்துல இருந்து விலகும் போது சிலாவும் கிளையில நீங்க செயலாளராக இருந்தீங்க தானே என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவர் விளக்கம் சொல்லும் போது சொல்றாரு, இல்ல இல்ல, நான் ஜமாத்துல இருந்து விலகும் போது கிளையுடைய செயலாளராக எந்த பொறுப்புலையுமே இருக்கல, பொறுப்புல இல்லாம இருந்தா நான் ஜமாத்துல விலகினேன். ஆனால் என்னிடத்துல தலைவராக வாங்கன்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சாங்க, கிளை தலைவராக இருங்கன்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். வைக்கும் போது நான் சொல்லிட்டேன், இல்லை இந்த விஷயத்துல நான் ஆய்வுல இருக்கிறதுனால என்னுடைய முடிவு மாற்றமாக கூட வரலாம், அதனால நான் நிர்வாக பொறுப்புக்கு வரவில்லை என்று சொல்லி அவர் பதில் சொன்னதாக அவரே சொன்னார். அப்ப நீங்க அதே மாதிரி நடந்திருக்கணுமா இல்லையா? அவரே சொல்றாரு இது தப்பு, முனாஃபிக் தனம்ன்றது அவரே விளங்கி இருக்கிறாரு. ஒரு கொள்கையில உடன்பாடு இல்லாம நெருடல் இருக்கும் போது பொறுப்புக்கு வரக்கூடாதுன்றது அவரே விளங்கி இருக்கிறாரு. அவர் ஃபர்சானு பக்கத்தில் இருந்தவரே பதில் சொல்றாரு. அப்ப இவர் ஜமாத்துடைய ஒரு தலைவராக எப்படி வந்திருக்கலாம்? நெருடலாக இருக்கும்போது வந்திருக்க கூடாதே. அப்ப அவருக்கு விளங்கின அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு ஏன் விளங்காம இருந்துச்சு? அப்ப உங்களுடைய வெளிப்படை நடவடிக்கைகளை பார்த்து தான் நாங்க முனாஃபிக்னு சொல்றோமே தவிர, இதனால நீங்க சென்டிமெண்ட் ஆனதுனால எல்லாம் நாங்க பயப்பட போறது இல்ல. அல்லாஹ் இதுக்கு குற்றம் பிடிக்கவும் மாட்டான். வெளிப்படையை பார்த்து தாராளமாக சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அப்படித்தான் வழிகாட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே தவறாக தீர்ப்பளித்து விட்டார்னு சொல்லி அல்லாஹ் மறுமையில கேட்கவா போறான்? கேட்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படையை பார்த்து தீர்ப்பளித்தார்கள். அதே போன்று உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து நாங்களும் தீர்ப்பளிக்கிறோமே தவிர உங்களுடைய உள்ளத்தை புலந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நடந்து கொண்ட செயல் பச்சை முனாஃபிக்தனமான காரியம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்றத மீண்டும் நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக அவர் இறுதியாக என்ன வாதம் வைக்கிறான்னு சொன்னா, எங்களை பார்த்து தடம் புரண்டாக்கள் சொல்றாங்க. உண்மையிலே தடம் புரண்டது யாரு? பிஜே தடம் புரண்டாரா அல்லது இந்த சலஃபுகள் தடம் புரண்டாங்களா? யாரு தடம் புரண்டாங்கன்னு சொல்லி சில கேள்விகளை கேட்கிறாரு. அதாவது ஆரம்ப காலத்தில் பிஜே சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறதா சொன்னாரு, இப்ப சூனியத்துக்கு தாக்கம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இன்னும் சலஃபுகள் சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறதாக சொல்லி கொண்டிருக்கிறாரு. பிஜே தான் அந்த நிலையிலிருந்து மாறி போயிட்டாரு. அப்ப தடம் புரண்டது யாரு என்று சொல்லி ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை கேட்கிறாரு. இந்த கேள்வி ஆல்ரெடி என்ன இஸ்மாயில் சலஃபின்னு சொல்லக்கூடியவரும் இதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. அதே போல பிஜே அவர்கள் ஆரம்ப காலத்தில் பிஜே அவர்கள் ஜமாத்து முஸ்லிமினோட வாதம் வைக்கும்போது சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பதாக வரக்கூடிய செய்திக்கு அவர் கேள்வியா கேட்பாரு. ஜமாத்து முஸ்லிமின் விவாதத்தில் பிஜே கேட்பாரு, அப்ப பையத்தை இதுக்கு முன்னாடி யார் சொன்னது, இதுக்கு முன்னாடி யார் பையத் செஞ்சாங்க, அதுக்குரிய பட்டியலை தாங்கன்னு சொல்லி பிஜே கேட்பாரு. இப்ப இதே கேள்வி இவங்களுக்கு திருப்பி போட்டா, அப்ப அதே போல ஹதீஸ் கலை விதிகளை மாற்றக்கூடாது, ஹதீஸ் கலை விதிகள் அப்படியே சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆரம்ப காலத்துல சொன்னாரு, இப்ப ஹதீஸ் கலை விதியை மாத்தலாம்னு சொல்றாரு. இப்படி சில விஷயங்களை சொல்லி அப்ப தடம் புரண்டது யாரு? சலஃபுகள் இன்னும் அதே கொள்கையில தான் இருக்கிறாங்க, பிஜே தான் தடம் புரண்டு போயிட்டாரு என்று சொல்லி சில கேள்விகளை கேட்கிறாரு. முதலாவது தடம் புரள்றதுன்னா என்னன்றத அடிப்படை அறிவில்லாம இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருத்தர் ஒரு தவறான கொள்கையிலிருந்து தன்னை திருத்தி கொண்டு மீண்டும் சரியான கொள்கைக்கு வருவது என்பது தடம் புரட்டுறது கிடையாது. ஒரு தவறான கொள்கையில் இருந்து சில விஷயங்கள் தெரிய வருது, தவறுன்றது உணருது, திருத்திக் கொள்வது என்பது தடம் புரட்டுறது இல்லை. ஒருத்தர் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறான்னு வைங்க, போயிட்டு இருக்கும் போது இடையூறுகள் வரும்போது அதை சரி செஞ்சுட்டு போறது தடம் புரட்டுறது இல்லை. அதை விட்டுட்டு இன்னொரு சாக்கடைக்குள்ள போய் விழுந்தான்னு வைங்க, இதுதான் தடம் புரட்டுறது. அப்ப பிஜே தடம் புரண்டாரா? இல்ல. பிஜே ஆரம்ப காலத்தில் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதுன்னு சொன்னாரு. நாங்கள் சொன்னோம் தான், மாற்று கருத்து இல்லாமா சொல்லி இந்த கருத்து தவறுன்னு சொல்லித்தானே நாங்கள் விலகி கொண்டோம். சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னாரு, இப்ப தாக்கம் இல்லைன்னு சொல்றோம். ஆரம்பத்தில் நாங்கள் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டோம், இப்ப தாக்கம் இல்லைன்னு சொல்லி உடனே மாறிட்டாரா? அல்லது தாக்கம் இருக்குன்னு சொல்லி பிஜே சொன்னாரே அந்த வாதங்களுக்கு பதில் சொல்லிட்டு போனாரா? அந்த வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு எனவே இந்த கொள்கை தவறாக இருக்குது, எனவே இந்த கொள்கை தான் சரி, சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்பதுதான் சரி என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டாரா? இப்படி அவர் ஆரம்ப காலத்தில் இருந்த எல்லா நிலைப்பாட்டையும் தன்னுடைய நிலைப்பாடு தவறு என்பதற்குரிய வாதங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு தான் போனாரே தவிர உங்களை மாதிரி பதில் சொல்லாம போகல. பதில் சொல்லாம நம்முடைய ஏற்கனவே இருந்த கொள்கைக்கே பதில் இல்லாம ஒருத்தர் திரும்பி போனான்னு வைங்க, இதுதான் தடம் புரடுறது, இதுதான் வழிகேடு. அப்ப அதை விளங்காம என்ன பண்றான்னு சொன்னா, பாத்தீங்களா பிஜே மாறி போயிட்டாரு, பிஜே இப்போ ஒரு கொள்கையில இருக்கிறார் என்று சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு கொள்கையில இருந்தார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் சொன்ன வாதங்களுக்கெல்லாம் பிஜே இப்ப பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. இப்ப அந்த கொள்கை அந்த வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு தானே இந்த கொள்கையை சரிகான்றாரு. அப்ப எப்படி தடம் புரண்டதா சொல்ல முடியும்? எப்ப தடம் புரண்டதாகும் என்று சொன்னால், ஒரு கொள்கையில இருந்து இன்னொரு கொள்கைக்கு போறாரு, இந்த கொள்கையில கேட்ட கேள்விகளுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியல, இப்பதான் தடம் புரண்டன்னு சொல்லி அர்த்தம், இப்பதான் தடம் புரண்டதாக கருதப்படும். நீங்க அப்படித்தான் போயிருக்கிறீங்க.
உங்களை தடம் புரண்டதா சொல்றோம்னா காரணம் என்ன? நாங்க கேட்கிற ஒரு கொள்கையில இருந்து நீங்க போயிருக்கிறீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? நம்முடைய வாதங்களுக்கு நீங்களே கேட்ட கேள்விகளுக்கு இப்ப நீங்க பதில் சொல்றீங்களா? பதில் சொல்லாம நான் பதில் சொல்ல மாட்டேன் வாதத்தை கேட்டுறாதீங்க, என்னட்ட ஆய்வை கேட்டுறாதீங்கன்னு சொல்லி ஓடி ஒளிறீங்களே தவிர பதில் இல்ல. அப்ப நீங்க தடம் புரண்டால்தான். அப்ப பிஜேயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு கொள்கையில இருந்து அந்த கொள்கையை தவறுன்னு மீண்டு வரும்போது அதுக்குரிய வாதங்களுக்கு பதில் சொல்லணும். அதை பிஜே சொல்லிட்டாரு. அதனால பிஜே வந்து தடம் புரண்டதாக சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டிருக்கிறாரே தவிர தடம் புரண்ட பட்டியலில் நீங்க தான் வருவீங்களே தவிர பிஜே வர மாட்டாரு. அடுத்ததாக இவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இதை எங்களுக்கே திருப்பி போட்டா இப்ப பதில் சொல்லாம தடமாறுறாங்க, பதில் சொல்ல முடியாது. இந்த சூனிய கொள்கை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சொல்லிருக்கிறாங்க, சஹாபாக்கள் காலத்துல யார் சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி யார் சொன்னாங்க, இப்படின்னு சொல்லி பட்டியலை கேட்கிறாரு. இதே ஜமாத்து முஸ்லிமின் வாதத்தில் இந்த கேள்வியை தானே பிஜே கேட்டாரு. இப்ப அதே கேள்வி உங்கள்ட்ட திருப்பி கேட்கிறோம்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான கேள்வியா நினைச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இதுவும் கூட என்ன சில அடிப்படையான அறிவு இல்லைன்ற காரணத்தினாலதான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்கிறாங்க. ஜமாத்து முஸ்லிமின் இந்த கேள்வியை நாங்க கேட்டோம். ஏன் கேட்டோம்? பையத்துன்றது ஒரு செயல். பையத்தை வந்து சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னா, பையத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாமிய ஆட்சி இல்லாமலே ஒரு காலம் இருந்திருக்குது. இஸ்லாமிய ஆட்சியே இல்லாமல் ஒவ்வொரு ஜெனரேஷன் வந்திருக்குது, ஒவ்வொரு காலகட்டம் வந்திருக்குது. அப்ப எல்லாருமே வந்து எப்படி ஒரு ஆட்சியாளர்கிட்ட பையத் செய்யணும்னு சொல்றாங்க. இஸ்லாமிய ஆட்சியே இல்லாம சில காலகட்டம் வந்திருக்குது. அப்ப யார்கிட்ட போய் பையத் செய்யறது? அப்ப இது வந்து நேரடியா அந்த செய்திக்கு மாற்றமா இருக்குது. ரசூல்லா சொல்லக்கூடிய செய்தி என்ன? சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருப்பாங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் யார் இந்த கருத்து சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி யார் சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி யார் சொன்னாங்க, இந்த பட்டியலை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பாங்கன்னா அந்த நபிமொழியை நம்ப வேண்டும். இப்ப நாங்க தர்காவை எதிர்க்கிறோம். தர்காவை எதிர்க்கும் போது ஒரு மூமின் எப்படி நம்பணும் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை இந்த கொள்கையை இதுக்கு முன்னாடி இருந்தார்களும் செஞ்சு கொண்டுதான் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனும் இதை எதிர்க்கத்தான் செஞ்சிருப்பார்கள். அப்படி ஒரு சாரார் இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள சாராரும் அப்படி எதிர்த்திருப்பார்கள். இப்படி சஹாபாக்கள் வரைக்கும் இதை எதிர்க்கத்தான் செய்திருப்பார்கள் என்று சொல்லி நம்ப வேண்டும். ஏன் அந்த செய்தியில் அதைத்தான் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை தான் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருப்பாங்கன்னு சொன்னால் இருந்து கொண்டுதான் இருப்பாங்க. ஒரு முஸ்லீம் அப்படித்தான் நம்ப வேண்டும். ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கணும், எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் இருக்கணும்னு சொல்லி பார்த்தா ரெக்கார்ட் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை நம்புவதாக இருந்தால் அப்படியே நம்பணும். நிரூபிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சஹியான செய்தி இருக்கும் என்று சொன்னால் சொல்லப்பட்டால் அப்படியே நம்பணும். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜமாத்து முஸ்லிமீன் கேட்டதுக்கும் சூனியன் சம்பந்தப்பட்ட செய்திக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜமாத்து முஸ்லிமின் ஆட்சியாளர்கள் இல்லாமலே ஒரு காலம் இருந்திருக்குது. அப்ப யார்கிட்ட போய் பையத் செஞ்சாங்க? இந்த செய்தியை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. அப்ப இந்த வித்தியாசத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்குது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் அதை அப்படியே நம்பணும். சத்தியத்தில் ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ஒரு கூட்டம் இருந்துதான் இருந்திருப்பார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுக்குரிய ஆதாரம் வந்து ரெக்கார்டு வந்து இருக்காது. அது வந்து சில நேரங்களில் ரெக்கார்டு இருக்கலாம், சில நேரங்களில் ரெக்கார்டு இல்லாமலும் இருக்கலாம். அப்ப இதை வைத்து முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு அப்படியே நம்ப வேண்டும் என்பதுதான் அந்த செய்திக்குரிய விளக்கம் என்றதை விளங்கணும். அப்ப இந்த விளக்கம் தெரியாம என்ன பண்றாங்க? குழம்பிக் கொண்டிருக்கிறாங்க. பையர் சம்பந்தப்பட்ட செய்தியும் இந்த செய்தியும் ஒண்ணுக்குள்ள ஒன்று முடிச்சு போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாங்கன்றதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப ஃபர்சான் அவர்கள் இது போன்று அவர் வைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். அப்ப நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா, இன்னும் இந்த மாதிரி பேசுவார்னு சொன்னால் நிறைய உளறல்களை உளறிக்கொண்டே இருப்பாரு. நிறைய மக்களுக்கு இவர் யாருன்றதை வந்து மக்கள் விளங்கிக் கொள்வாங்க. அப்ப இந்த செய்தி இந்த கொஞ்சம் 1.5 மணி நேரம் பேசினதுலேயே இவர் ஆய்வு செய்யவெல்லாம் கிடையாதுன்றத மக்கள் தெளிவாக விளங்கியிருப்பாங்க. ஒன்று கடை கொண்டு பேசுறாரு, நம்மளை எதிர்க்கணும்ன்றதுக்காகவே இந்த அளவுக்கு எல்லாமா பேசுவாங்கன்னு சொல்லி மக்கள் தெளிவாக விளங்கி கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த பிஜே இது சம்பந்தமாக, அதாவது இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில் லண்டன்ல நடந்த நிகழ்ச்சியில பேசப்பட்ட விஷயங்களுக்காக சில கேள்விகளை கேட்டிருந்தார். அதுக்குரிய விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம். அதே போல நான் ஏற்கனவே கேட்ட பல கேள்விகள் இன்னும் பெண்டிங்ல நிற்குது. அதுக்கு எந்த பதில் சொல்ற மாதிரியும் இல்ல. ஹதீஸ்கள் சம்பந்தமா சில கேள்விகள் கேட்டிருந்தோம். அப்ப ஏற்கனவே அவர் ஜமாத்ல இருக்கும்போது சில கேட்ட வாதங்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. இப்படி பல விஷயங்கள் அவருக்கு தங்கி இருக்கிறதுனால, பதில் சொல்ல வேண்டி எஞ்சி இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கா நாங்க பதில் சொல்லி மக்களுக்கு அதுக்குரிய தெளிவை வழங்குவோம் என்ற தகவலையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.